ஓகே. நாங்க இனி லேட் பண்ணாம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஜாயின் ஆயிட்டு இருக்கட்டுக்கு நாங்க வந்து கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம் கன்டினியூவா. ஓகே. இன்றைக்கு நீங்க இதுல ஜாயின் பண்ற எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டா நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த எங்கட ஸ்கை அப் கம்பெனி சார்பா நான் இந்த கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்றைக்கு ஜாயின் பண்ணிக்கிற எல்லாரும் ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து மணியை மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ற ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி என்னென்ன ஐடியா இருக்கு, இது வரைக்கும் ஐடியா இல்லாதவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 100% நாலேஜ் வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து கட்டாயம் நீங்க எடுத்துட்டு போவீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி பண்ணுவேன். ஸோ இந்த கிளாஸ்ல ஃபுல்லாவே நாங்க வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைவர் அப்படின்னா என்ன, ஃபைவர்ல என்னென்ன ஒர்க்குகள் பண்ணலாம், என்னென்ன அவைலபிளா இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் அதை A to Z வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இதில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிடல. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி எங்களோட பர்சனலாக வந்து மெசேஜ்கள் போட்டு ஆல்ரெடி எங்களோட கண்டெக்ட் பண்ணி கழிச்சிருந்தீங்க. ஸோ அவங்கள வச்சு பார்க்கக்குள்ள அப்புறம் பாதி பேருக்கு நாலேஜ் இருக்குது, பாதி பேருக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை. ஸோ மெயினாக இந்த ஃபைவரில் வந்து மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு போனாலோ அல்லது நீங்க இது வரைக்கும் எந்த ஒர்க்கும் இல்லாம ஜஸ்ட் இப்போ ஸ்டடியை முடிச்சுட்டு இருந்துகிட்டே இருக்கிற ஆளுண்டாலும் ஒரு பார்ட் டைமுக்கு ஒரு ஒர்க்கோ அல்லது ஃபுல் டைமுக்கு ஒரு ஒர்க்கை பார்க்கறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஸோ இந்த ஃபைவரில் வந்து நாங்கள் எப்படி இப்படின்றத ஸ்டார்ட்டாக பார்த்துட்டு போவோம். ஓகே, நாங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே போவோம். ஓகே. ஸோ வெல்கம் டு ஸ்கை அப். ஸோ இந்த கிளாஸ் நடத்துறது வந்து ஸ்கை அப் கேம்பஸ் அண்ட் ஒரு ப்ரைவேட் லிமிடெடுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கேம்பஸால் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸில் ஒன்று தான் ஃபைவர். ஸோ எக்கச்சக்கமான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு கோர்ஸ் தான் ஃபைவர். ஸோ இந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து செஷன் 1 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஸோ ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படின்றது 100% நாலேஜோட இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த கிளாஸை என் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கிளாஸ் முடிய கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் தருவேன். நீங்கள் அது இடையில ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் chat boxலயே மெசேஜ் பண்ணுங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. நான் அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து உடனே பண்ணிட்டு போகிறோம். ஆக எல்லாருக்கும் வந்து ஒரே டைமில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் கிளாஸோடையே மூவ் பண்ணி கொண்டு போவோம். மற்றபடி நான் ஸ்டார்ட்லேயே சொல்கிறேன், ஏதாவது இஷ்யூ கவரேஜ் பிரச்சனை அப்படி மைக் சவுண்டு ஒரு பிரச்சனை அப்படின்றக்குள்ள வந்து ஒரு தடவை உங்களோட நெட்ஒர்க் செக் பண்ணுங்க. அதுக்கு ஓகே இல்லாமன்றோன்னு எங்களோட சைடில் வந்து ஒரு இன்ஃபார்ம் தாங்க. நாங்கள் அதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா உங்களோட எங்களோட சைடில் இருக்க செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற டோட்டல் கண்டென்ட்ஸ் வந்து இதுதான். அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர், வாட் இஸ் ஃபைவர், ஹூ கேன் ஒர்க் ஆன் ஃபைவர், வாட் இஸ் கிக்ஸ், ஃபைவர் அண்ட் ட்ரெடிஷனல் ஜாப். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குன்னு யாருமே பயப்பட தேவையில்லை. டோட்டலாகவே இந்த கிளாஸ் வந்து தமிழ் மீடியத்தில் நடக்க போகுது. ஜஸ்ட் தமிழ் தான், ஜஸ்ட் இந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக எடுத்தோடனே பேசிக்காக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு இங்கிலீஷ் யூஸ் பண்ணுற இந்த இதுவும் இல்லை. அப்பப்போ இடையில வந்துட்டு போவோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இன்றைக்கு நாங்கள் நார்மலாக பார்க்க போகிற கண்டென்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் தான் இதில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிங்க. நாங்கள் ஒண்டா இதுக்குள்ளே இனி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ரீலான்சிங்கண்டா என்ன. ஸோ நான் வந்து உங்கள்கிட்டயே கேள்வி கேட்குறேன், ஜஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்றதுல நாலேஜ் இருக்குது? இருக்கிறவங்க வந்து வை அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, ஜெஸ் அப்படின்ட்டு. இல்லையண்டா நோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனர்ஜெட்டிக்காக இருங்க. நாங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் இதில். ஸோ எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்குள்ள எனக்கும் வந்து டீச் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து எல்லாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஜெஸ் அப்படின்றா ஃபுல்லாக கூட்டி டைப் பண்ண தேவையில்ல. வை என்ற யூஸ் லெட்டரை யூஸ் பண்ணுங்க. நோ வண்டா என்ன லெட்டரை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, குட் குட். எல்லாரும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க. ஓகே, ஜெஸ் ஜெஸ் நோ. ஓகே 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 ஓகே, தேங்க்ஸ். எல்லா ரெஸ்பான்ஸுக்கும் தேங்க்யூ. ஓகே, இதில் வந்து பார்த்தா ஒரு பாதி பேர் வந்து இதில் அப்டேட் பண்ண பாதி பேருக்கு வந்து ஃப்ரீலான்சிங்கண்டா எஸ் அப்படி ஒரு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குது. அதில் சென்ட் பண்ணவங்க பாதி பேருக்கு நோ, எந்த ஒரு நாலேஜும் இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ யாருமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் 0% நாலேஜ் இருந்தாலும் நான் இன்றைக்கு டீச் பண்ண போகிற லெக்சர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி தருவேன். ஒரு எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு பர்சனுக்கு 0 நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு. ஓகே. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்டா என்னண்டா ஜஸ்ட் நாங்கள் சிம்பிளாக பார்க்க போனோம்டா இதில் வந்து சின்ன ஒரு டெமினிஷன் மாதிரி உங்களுக்கு தந்துருக்கேன். இதை நான் சுருக்கி சொல்ல போனால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கடா,
ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் எடுக்கிறது தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங். இப்போ நாங்களே என்ன செய்யறோம், நார்மலாவே எங்களோட யூஸ்வல் ஒர்க் என்ன, ஒரு எழும்புவோம், வேலைக்கு போவோம், வீட்டை வருவோம், இவ்வளவுதான் எங்களோட இது. இதே நீங்க என்ன செய்வீங்க, வீட்டை இருந்து கொண்டு உங்களோட லேப்டாப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ வந்து ஆன்லைன்ல வச்சு கிளைண்ட்ஸோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒர்க் எடுத்து அது நீங்க வீட்டை இருந்தே ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கக்குள்ள அவங்க உங்களுக்கு அங்கிருந்து பே பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து மார்னிங் எழும்பிட்டு லேப் ஆன் பண்ணி வேலையை பார்க்குறீங்க, அவ்வளோதான் இங்கே நடக்க போகிறது. ஸோ டெய்லி ஒர்க்குக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதையும் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ஜஸ்ட் இப்படி ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, ஃப்ரீலான்சிங்ன்றது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது. இது உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இதில் இருக்கிற டெஃபினிஷனையும் இருக்கா நாங்கள் ஜஸ்ட் ஒருக்கா பார்த்துட்டு போவோம். ஃப்ரீலான்சிங்ன்றது என்ன சொல்கிறேன்டா, இண்டிபெண்டாக வேலை செய்கிற ஒரு முறை. அதாவது நீங்கள் வந்து உங்களோட சுய தொழில்னு சொல்லுவாங்க, ஃப்ரீலான்சிங்ன்றது சுய தொழில் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமே என்ன எக்கச்சக்கமான முதல் ஒன்று வேணும், எங்களுக்கு நிறைய காசு வேணும், அதை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நாங்கள் ஏதோ ஒரு கடையோ சரி ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, பிசிக்கலாக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யக்குள்ள. இது வந்து உங்களோட ஸ்கில்ஸை தான் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஃபுல்லாக யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு வந்து சர்வையாக கொடுக்குறோம். சர்வே அப்படின்றக்குள்ள உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் தான் இங்கே நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ எனக்கு வந்து இப்போ டீச் பண்ணுறேன், இப்போ எனக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்குண்டா நான் வந்து டீச் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லக்குள்ள ஒரு கிளைண்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரு லெக்சர் ஒரு ஆளோ அல்ல ஒரு டீச்சர் ஒரு ஆளோ தேவைப்படுற அந்த இடத்துல வந்து என்ன ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கில்ஸ் இல்லாட்டிக்கும் பரவாயில்ல இங்கே ஏர்ன் பண்ணலாம், அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஸோ ஸ்கில்ஸ் இல்லாமல் என்னன்ற ஏர்ன் பண்ணுறேன்லாம் கேட்பாங்க, கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இதில் வந்து மெயின் முக்கியம் ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்லே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், லோக்கல் கிளைண்ட்ஸுக்கு லோக்கல் அண்டக்குள்ள உங்களோட கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயினாக நாங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் இந்தியன்ஸாக இருக்கலாம், ஸ்ரீலங்கான்ஸாக இருக்கலாம், அது எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது வந்து மோஸ்ட் 90% வந்து கிளைண்ட்ஸ் யூஎஸ்ஏ, கனடா, யூரோப், ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிற கிளைண்ட்ஸோட தான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், லோக்கலுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணலாம், உங்களோட கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற கிளைண்ட்ஸோடையும் வந்து ஒர்க்கையும் பண்ணி நீங்கள் ஒரு ஏர்னிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீலான்சர்ஸ்ண்டா யார்? இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்னென்னு பார்த்துட்டேன், ஃப்ரீலான்சர் அப்படின்றா யாருன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் சொல்கிறது ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போனால், டிரைவிங் பண்ணுறவரால டிரைவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணுறவரால ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் விஷயம் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் ஒரு டெஃபினிஷன் தமிழ்லேயே கொடுத்துருக்கேன், சுய தொழில் செய்பவர் அல்லது தனித்தொழில் முனைவோர் அப்படின்ற நல்ல செந்தமிழில் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதை விட சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைவர் அப்படின்ற ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம், ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சர் தான். இப்போ நான் வந்து ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேன்னா நானும் ஒரு ஃப்ரீலான்சர் தான். ஸோ உங்களோட ஏரியாவுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரீலான்சர்ஸாக. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்றது சிம்பிளாக ஃப்ரீலான்சிங் ஒரு ப்ரொஃபஷனல் வேர்டில் சொல்கிறது. ஓகே, இந்த ஃப்ரீலான்சிங்குள்ள வந்து 2 கேட்டகரிஸான ஆட்கள் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, பையர்ஸ் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஃப்ரீலான்சிங் அப்படின்றது என்ன, ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறது. இப்போ ஒரு ஷாப் பண்ணாலும் சரி, அல்லது இப்போ அமேசானில் ஒர்க் பண்ணுறது சொல்கிறது என்னென்னா, இ-காமர்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ட்ராப் ஷிப்பிங்கோ டிரெக்ட் ஷிப்பிங்கோ பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்து கொடுப்பீங்க, இல்லை என்ன செய்வீங்க, லிஸ்ட் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஸோ அங்கே ஒரு செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க, அடுத்து நீங்கள் இருப்பீங்க. இங்கே வந்து செல்லர்ஸும் பையர்ஸும் தான் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அப்படின்றக்குள்ள வந்து நாங்கள் ஷாப்புக்கு போனோம்னா ஒரு ஷாப்போட இருக்கிற ஓனர், அதாவது எங்களுக்கு அந்த இடத்துல கசியர் இடத்துல நிற்கிறவங்க வந்து செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து அந்த ஷாப்பில் இருந்து இப்போ நாங்கள் வாங்க போகிற ஆளுன்னா நாங்கள் என்ன கிளைண்ட்ஸ், பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்லர்ஸும் பையர்ஸும் தான் இங்கே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏர்னிங் பாத்வேல தான் இந்த ஃப்ரீலான்சிங் நுழைய போறீங்க. அப்ப நீங்க வந்து என்ன பதவிக்குள்ள வருவீங்க, செல்லர்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள வருவீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து உங்களை ஹையர் பண்ணி ஒர்க் பண்றவங்கள பையர்ஸா இருப்பாங்க. ஸோ இங்க வந்து ப்ரொடக்டிவ் பைல உங்களோட ஸ்கில்ஸை வந்து வாங்க போறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஸ்கில் இல்லாட்டிக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, அது எப்படின்றத சொல்றோம். பையர்ஸ் அப்படின்றது கிளைண்ட்ஸ், நாங்கள் நார்மலா பார்ப்போம். செல்லர்ஸ்ன்றது சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ஆட்கள். ஸோ ஒரு பையரை வந்து கிளைண்ட்ஸ்ன்றோடனே நாங்கள் நினைக்கிறது ஒரு பர்சனாக தான் இருக்கணும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு அமேசானோ கொக்கோ கோலா கம்பெனியோ, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியே வந்து உங்களை ஹையர் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களை ஹையர் பண்ணலாம். அதே வந்து ஒரு சின்ன கிளைண்ட்ஸ் யாரோ என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்
ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களை ஹையர் பண்ணி என்ன செய்யலாம், ஏதாவது டைப்பிங் ஒர்க்கோ ஏதோ தரலாம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி செல்லர்ஸ் என்ன செய்யலாம், இப்போ நீங்க இந்த ஒஃபரை பண்ண போறீங்க, இந்த சர்வீஸை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றவங்கள வந்து செல்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ நாங்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது இந்த ஃப்ரீலான்சிங்ல. செல்லர்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வெப்சைட் எல்லாம் கிரியேட் ஷோ பண்ணி காட்டுவோம். ஒவ்வொரு சர்வீஸ் என்ன மாதிரி, எவ்வளோ ப்ரைஸ் போகுது, என்ன மாதிரி அவங்க ஏர்னிங் பண்ணுறாங்க, இப்போ ஜாயின் பண்ணவங்கள இந்த மாதிரி இருக்காங்க, அப்படி எல்லாத்தையும் வந்து நான் ஷோவாக ஒன்றடாக காட்டுவேன். நான் இன்னும் வந்து மெயின் விஷயத்துக்கு போயில்லை, ஜஸ்ட் இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் போய் கொண்டிருக்கோம். ஃப்ரீலான்சிங்கா என்னன்னு ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, நோ சொல்லியும் இருக்கிறீங்க பாதிக்கு பாதி. அதனால தான் அவங்களுக்காக பேசிக்லேருந்து சொல்லிட்டு போகிறேன். ஓகே, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன். நான் வந்து ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கேன் நான் டீச்சிங், அல்லது ஸ்லோவாக போகணுமா என்றதை ஒரு தடவை சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அதுக்கிட்ட மாதிரி டீச் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்கும் எடுக்கிற நாலேஜ் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஓகேயா அப்படின்னா ஓகே அப்படின்னு போடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கண்டா ஸ்லோவாக போடுறேன்டா ஸ்லோவான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஸோ ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்கன்னா தான் எனக்கு நல்ல டீச் பண்ணுறது இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளாஸ். எந்த ஒரு போர்டிங்கும் இருக்காது. நிறைய அனிமேஷன் இதுகளோட வந்து நான் இந்த கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேருக்கும் யாருக்குமே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் இப்போ பண்ண மெசேஜ் ரிப்ளை பண்ண எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஓகே இந்த இப்படியே டீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே ஸ்பீட்லேயே நான் போகிறேன். ஏதாவது இஷ்யூ அப்படியே நான் சொல்றதுல ஏதாவது விளங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆள் அதுலேயே மெசேஜ் பண்ணலாம். நான் அதே மெசேஜையும் செக் பண்ணிக்கொண்டு தான் இருக்கேன். நான் அதுலேயே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ மெயினுக்கு விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது என்ன? ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்றா என்னண்டா பார்த்தோம்னா, ஜஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாங்க. இந்த ஃப்ரீலான்சிங்கில் வந்து எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஃப்ரீலான்சிங்ன்றது இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்றா என்ன, அது ஒரு வேர்ட். அதுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய இன்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங்ன்றதும் ஒரு காமன் வேர்ட். ஸோ அதுக்குள்ள இருக்கிறது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அப்வொர்க், ஃப்ரீலான்சர் ஒன்று இருக்கு, ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ் இருக்கு, பீப்புள் பர் அவர் இருக்கு, அடுத்த ஃபைவர் அப்படின்ற மெயின் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. இவ்வளவுதான் இருக்காண்டு இல்லை, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இவ்வளவு வந்து கொஞ்சம் ஃபேமஸான உண்டு. அதுல மெயினா ஃபேமஸ் ஆனது ஃபைவர். ஸோ இந்த ஃபைவரை பார்த்தீங்கன்னா லோகோ இப்படி தான் இருக்கு. நான் அதாவது இந்த மவுஸ் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைவர் அப்படின்றது தனியாக நாங்கள் லெஃப்ட் சைடில் தனியாக காட்டியிருக்கேன். ஸோ ஃபைவர் லோகோ இப்படி தான். அவங்களோட தீம் கலர் வந்து கிரீன் கலர், FI அப்படின்றத ஜாயின் பண்ணி டைப் பண்ண மாதிரி அவங்களோட இது இருக்குது. இதுதான் லோகோ அவங்களோட. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இதுகளெல்லாம் பார்க்கவில்லை, ஏன் இதை தான் சூஸ் பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அதையும் நாங்கள் பார்ப்போம். ஜஸ்ட் நான் வந்து இப்போ ஃப்ரீலான்சிங்னே நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் சிம்பிளாக இப்போ சொல்லியிருக்கேன். என்னது, இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்தாக்குள்ள அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஒன்று தான் ஸ்போர்ட்ஸ் வந்துக்குள்ளே வராது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது ஃப்ரீலான்சிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஓகே, ஸோ ஃபைவர் அப்படின்னா என்ன? ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு வந்து தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன் ஃபைவர் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க எல்லாரும். ஜஸ்ட் தெரியுமாண்டா வை, தெரியலன்னா நோ. ஸோ ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் தெரிஞ்ச ஆட்களுக்கு மேபி ஃபைவர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்கு கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. ஃபைவர் என்பது ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம், ஒன் ஆஃப் த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஓகே ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபைவர் அப்படின்ற என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அதில் ஹிஸ்ட்ரி ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபைவர் அப்படின்னா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஃபைவர்ன்றதை நாங்கள் வந்து டிரெக்டாகவே வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எப்பயுமே அதில் ஏதாவது ஒன்று நாங்கள் படிக்க போகிறோம்டா, ஏதாவது ஒன்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா, ஃபர்ஸ்ட்டாக அதில் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். ஹிஸ்ட்ரியை பார்க்குறதால உங்களுக்கு இது வந்து ட்ரஸ்டடானதா உண்டா, இல்லை இது ஸ்கேமா அப்படின்றது யோசிப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்டாக யோசிக்கிறோம் ஆன்லைனில் வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணினா மச்சாண்டே நான் ஆன்லைனில் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க யோசிக்கிறது
என்னது ஸ்கேம் ஆயிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய வந்திருக்கு. இப்போ ஸ்ரீலங்காலே சரி, இந்தியாவிலும் சரி. பின்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அந்த சோலார் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்துச்சு. அது எப்படி என்றால் ஒரு ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் ஒன்று பே பண்ணி ஜாயின் ஆகுற. ஜாயின் ஆகிட்டு போட்டு அவருக்கு கீழே வந்து ஒரு 5 பேர் அவர் ஜாயின் பண்ணி விட்டேறண்டா அந்த பிளாட்ஃபார்முக்கு. அந்த ஒவ்வொரு 5 பேர் அவர் ஒவ்வொரு ஆட்களும் ஜாயின் பண்ணக்குள்ள ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து அவருக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ண ஆளுக்கு. பிறகு அந்த 5 பேரும் அவங்களுக்கு ஒரு 5 பேரை ஜாயின் பண்ணாங்கண்டா அந்த 5 பேர்கிட்ட இருந்தும் அவருக்கு ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ண ஆளுக்கு கிடைக்கும். அவங்களால ஜாயின் பண்ண ஆட்கள்கிட்ட இருந்தும் ஒரு பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படின்னு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வலிக்கிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்களையும் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் வந்து உள்ள இழுத்து விட்டாங்க. இப்படியே செஞ்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு டைம் என்ன நடந்த, அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ என்ன மாட்டிட்டுன்றவங்க. இப்படித்தான் நிறைய பேர் ஏமாந்து அதால அப்படியே விட்டவங்க தான் என்ன இந்த ஆன்லைன்ல வந்து நீ மணி ஏர்ன் பண்ற மாதிரி எந்த ஐடியாவுக்கும் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாக்கெல்லாம் இது. பிகாஸ் அதுக்கு என்ன காரணம், ஹிஸ்ட்ரி பார்க்கல. ஸோ அது என்ன மாதிரி இருந்துச்சு, அது என்ன பிளாட்ஃபார்ம் ரியலா அப்படி ஒன்று ஹிஸ்ட்ரி எது யாரும் ஆராயாம ஒரு ஆள் சொன்னதை கேட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஓகே. 20%, 40ல 20%. ஸோ 20% நீங்க எக்கச்சக்கமாக யோசிக்க தேவையில்லை. அது நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு, லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ சொன்னா அது அப்படி ஒன்றா பார்த்துட்டு போவோம். ஓகே. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைவர் அப்படின்னு சொல்ல போனா ஹிஸ்ட்ரி என்றதை பார்த்துட்டு போவோம்னா ஃபர்ஸ்டா வந்து நாங்க பார்க்குற மெயின் விஷயம் இந்த ஃபைவர்ன்றது இப்போ லான்ச் ஆகினேன் 2010. இப்போ நாங்க இருக்கிறது 2025. ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து இந்த ஃபைவர் சக்சஸ்ஃபுல்லா போய் கொண்டிருக்குது. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம. நான் அதுக்கான ரீசன் எல்லாமே வந்து பின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்றா சொல்லுவேன். ஏன் இந்த ஃபைவர் வந்து சூஸ் பண்றாங்க, இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு ஃப்ரீலான்சிங்ல. ஃபைவர் ஏன் சூஸ் பண்றாங்க, மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். இப்போ ஃப்ரீலான்சிங் சர்வீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் சர்வீஸ் வந்து இங்கே இருக்குது. யாருமே நம்ப மாட்டாங்க 2 மில்லியன் சர்வீஸ் இருக்கான்னு. நான் இப்போ நார்மலாகவே உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு 300-400 சர்வீஸை வந்து ஷோ பண்ணுவேன். அதே நீங்கள் பார்த்து என்ன மாதிரி என்று ஜோதிச்சு கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவர் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஃப்ரீலான்சர்ஸை வந்து கிளைண்ட்ஸையும் ஒரு செல்லர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபைவர்ன்ற வெப்சைட் யாரோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஆளோட உங்களை வந்து கனெக்ட் பண்ணுது ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்த வந்து இந்த ஃபைவர்ல வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான நான் சொல்லியிருந்தேன் சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் எல்லாமே ஒரு 500க்கும் மேல கேட்டகரிஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயே கிட்டத்தட்ட 10-15 சர்வீஸ் இருக்கு. நான் அதையும் ஷோ பண்றேன் உங்களுக்கு, லைவாவே காட்டுறேன் இதுலயே. ஓகே, அதுலயும் பார்ப்போம். இந்த ஃபைவர் அப்படின்னா ஃபைவர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி இதாக தான் இருக்கும். ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்றாலே இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ட்ரேடிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரேடிங் என்றக்குள்ளே கட்டாயம் என்ன செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி இதுக்குள்ளேயே நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து நோ. ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. 0% இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ஒரு அக்கௌண்ட்டை பற்றியே கதை இல்லை, உங்கள்கிட்ட மணி இருக்கா இல்லையா அதை பற்றிய தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆறா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இவ்வளோ வயசு இருக்கணும், இவ போயா இருக்கணும், கேர்ளா இருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவ். எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்சர் பின்னுக்கே நான் இப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒரு தடவை ஃபைவருக்குள்ளே போயிட்டு வருவோம். ஒன் மினிட், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லாருக்கும் உங்களுடைய ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஷோ ஆகலைண்டா ஒரு தடவை மெசேஜ் போடுங்க. ஷோ கிளியர் அப்படி ஸ்க்ரீனில் எந்த இஷ்யூ இல்லையாண்டா ஒரு தடவை மெசேஜை போடுங்க, கிளியர் அப்படின்னு மெசேஜ். ஃபாஸ்ட்டாக எனர்ஜெட்டிக் எல்லாரும் இருங்க.
ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றது நாங்கள் சிம்பிளாக பார்க்க போனால் அது என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஃபைவர் அப்படின்னு சொல்றதை விட நான் உங்களுக்கு ஷோ பண்ணி டிரெக்டாக காட்டுறேன். இப்படி இப்படி தான் இருக்குமென்று வாயால் சொல்றதை விட நான் வந்து டிரெக்டாகவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபைவர்ன்றது ஒரு வெப்சைட் தான். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமேசான் இருக்கும், ஸ்ரீலங்கன்ஸ்காரனுக்கு டெராஸ், அந்த மாதிரி அடுத்து அலி எக்ஸ்பிரஸ். ஸோ இப்படி நிறைய இருக்குது வெப்சைட்டு. அதே மாதிரி ஃபைவரும் என்ன செய்யற ஒரு வெப்சைட் தான். ஜஸ்ட் அதில் நாங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எங்களோட சர்வீஸை வந்து போட போகிறோம். அதுல இருந்து மணி என்ன ஏர்ன் பண்ண போகிறோம். இவ்வளவுதான் வேலை. ஸோ அதை அப்படி ப்ரொஃபஷனலாக செய்யறன்றது ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக போய் அக்கௌண்ட் கேட்குறாங்க, லொக்கின் பண்ண சொல்றாங்கன்ட்டு லொக்கின் பண்ணி சர்வீஸ் போடலாம். அதுக்கு சில ரூல்ஸ்கள், சில இல்லை நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃபைவர் அப்படின்ற பார்த்தோம்னா, இந்த ஃபைவரில் வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். லேப்பில் சரி மொபைலில் சரி ஃபைவர் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாலே ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று லேப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா வரும். இதில் வந்து பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்ச் பண்ணி சொல்லி. இதில் வந்து நிறைய அவங்களோட ஃபேமஸான சர்வீஸை வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆர்கிடெக்சர் டிசைன், யூஜிசி வீடியோஸ், வீடியோ எடிட்டிங். ஸோ இதெல்லாம் அவங்களோட இது. அடுத்த இது கீழே வந்து மெயினாக இதில் சொல்லியிருப்பாங்க ஃபேமஸான சர்வீஸ், அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரெண்டிங்கில் சர்வீஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், எஸ்சிஓ. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணுமென்ற நாலேஜ் இருக்கு. ஜஸ்ட் இது வந்து ஃபேமஸாக இது இவ்வளோ சர்வீஸுக்குள்ளேயும் போய்கொண்டிருக்கிற சர்வீஸ். ஸோ இப்படி எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ இந்த ஃபைவரில் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல இந்த இதுதான் ஃபைவர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கு, கேட்டகரிஸ் இருக்கு, அவங்க கிளைண்ட்ஸ் இருக்கு, அடுத்து என்னென்னத்தோட அவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை ஷோ பண்ணுறது உங்களோட வெப்சைட்டை ஷோ பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னொரு தடவை இதை ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த வெப்சைட்டை வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே. ஃபைவர் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வெப்சைட்டை வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைவரில் வந்து இப்படி தான் மணி மேக் பண்ணுறது ஆன்லைனில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் ஃபைவர் அப்படி தேவை அப்படின்னு சொன்னால், நான் சொல்லியிருந்தேன்னா மல்டி மார்க்கெட் பிளேஸ். ஏன்டா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்களே இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மோல் போட்டாலும் அங்கே வந்து என்ன செய்யாது, பிஸ்னஸ் போகாது. அதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு சின்ன கடை போட்டால் கூட என்ன செய்யும், அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஃபைவர் வந்து ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அப்புக்கு இருக்கு, மற்றது ஃப்ரீலான்சர், ஃப்ளெக்ஸ் ஜாப், பீப்புள் அவர் அப்படி இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஸோ வேர்ல்டு வைட்டாக வந்து எல்லா இது கண்ட்ரிஸாலையும் அலோவ் பண்ண ஒரு வெப்சைட்டோட. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து போகிற இடம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் எடுக்கலான்னு சொல்லல, எடுக்கலாம். மேபி அதுக்கு லேட் ஆகும். ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற குறைவு. அதில் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஸோ யாருக்கு வேணால் விளங்கும். மெயினாக வந்து ஒன்றை யூஸ் பண்ண போகிறோம்னா அதில் இன்டர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தது தான் நாங்கள் என்ன செய்வோம், அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எங்களுக்கு வரும். ஸோ அதில் ஒன்று மெயின் உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச பர்சனலாக பிடிச்ச விஷயம் இந்த ஃபைவர்ற இன்டர்ஃபேஸ். ஸோ எல்லாமே வந்து கிளியராக ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற விளங்குறக்கூடிய மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வெப்சைட் டெவலப்மெண்ட். அடுத்த மெயின் விஷயத்த பார்ப்போம். இந்த ஃபைவர்ல வந்து ஜஸ்ட் இது நான் வந்து பொய் சொல்லலை, இது வந்து நான் டிரெக்டாகவே ஒஃபிஷியல் வெப்சைட்ல எடுத்த இந்த ஃபோட்டோஸ் தான். அதாவது ஃபைவர்ற ஒஃபிஷியல் ஷோ பண்ண வெப்சைட்ல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 செகண்டுக்கு இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டீச் பண்ற இந்த டைம்ல கூட ஒவ்வொரு 4 செகண்டுக்கு என்ன செய்யுது, ஒரு கிக்கை வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. கிக்ன்றது சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு டைப்பிங் ஒர்க் தெரியுமாட்டா, யாரோ ஒரு ஆள் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஸ்கில்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 50 மில்லியனுக்கு மேல டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ப்ரைஸ் எப்படி ரேஞ்ச், என்ன ப்ரைஸ் ரேஞ்சுண்டா சிம்பிளா சொல்ல போனா, இப்போ நீங்க வந்து ஃபைவர்ல டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயின் பியூட்டி. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறது டாலர்ஸ். இதுதான் மெயின் விஷயம். நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ அந்த கண்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்ணீங்கன்னா அதே கரன்சி தான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு சேலரியாக வாங்கிட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி செலவு போகமாட்டே தெரியாது. இதே நீங்க வந்து டொலர்ஸ்ல ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரம் அந்த டொலர்ஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டொலர்ஸ் எப்பயுமே எங்களோட கண்ட்ரியில இருக்கிற நார்மல் கரன்சியை விட எத்தனையோ மடங்கு கூடவா தான் இருக்கு. ஸோ அதை எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணாலும் அதை நாங்கள் ஃபுல்லாக விட்ரோ பண்ணி எடுக்கக்குள்ள
நார்மலாக நாங்கள் ஒரு ஜொப்புக்கு போகிற சேலரியை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சேலரி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளான ஒர்க்குக்கு வரும். நான் அதை ஷோ பண்ணுறேன் என்னென்னு கியூரியாசிட்டியாகவே இருங்க. மினிமம் வந்து $5 தான். ஏன் மினிமம் $5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போனோம்னா என்ன செய்வோம், ஒரு சரி ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அடிச்சிருக்காங்க 20 சாரி 2000 3000 அப்படி அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் இப்போ கடைக்காரனோ ஒரு டீல் ஒன்று பேசுவோம், இதை கொஞ்சம் குறைச்சி போட்டுத்தாங்க, இது ஒரு 2000 ஒரு 1500 போட்டுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கதைப்போம். அவன் வந்து ஓகே இதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் கேட்கணும், இல்லை இதுதான் கடைசி ப்ரைஸ் வந்து என்ன செய்வாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபைவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எந்த சர்வீஸ் நீங்கள் கொடுத்தாலும், நீங்கள் என்ன அந்த உங்களோட ஸ்கில்ஸை சேல் பண்ணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு கட்டாயம் பே பண்ணணும் $5. ஸோ அதை விட கிளைண்ட்ஸே நினைச்சாலும் இதை விட குறைங்க $5 என்னட்டு இல்லை. நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு லம்பா ஒரு ஆர்டர் வருது, லம்பாண்டக்குள்ள ஒரு செட்டாக ஒரு ஆர்டர் ஒன்று வருது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சர்டிஃபிகேட் டிசைன் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்றக்குள்ள சர்டிஃபிகேட் டிசைன் என்னென்ன பண்ணுவீங்க, ஒரு 20 ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட் பண்ண மாட்டீங்க. எப்படியும் ஒரு கோர்ஸ் எடுக்கிற ஒரு 20 பேரோ 10 பேருக்கு தான் ஒரு செட்டாக சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ அப்படி ஒரு ஆள் உங்களை ஹையர் பண்ணக்குள்ள ஒரு 20 பேருக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணக்குள்ள ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் $5 அப்படின்ற பேமெண்ட்டை போடக்குள்ள அவ்வளோ ஒரு 20 பேருக்குமே இங்கே $100 கிட்ட வந்துடும். ஸோ இப்படித்தான் ஏர்ன் பண்ணுறவங்க ஃபைவரில். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ $1 இதுக்கு வேணும்னா குறைச்சி கொடுக்கலாம். எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நான் வந்து ஒரு $3 படி உங்களுக்கு 20 சர்டிஃபிகேட்டுக்கும் நான் தருவேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணலாம். ஒழிய உங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு வந்து $5 கூட குறையவே எப்பயுமே நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஏர்ன் பண்ணிடலாம். அதாவது ஃபைவரே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் மினிமம் ஏர்ன் பண்ணுறேன்னா $5 உங்களுக்கு கட்டாயம் செல்லர் வந்து தந்திருக்கணும். மேக்ஸிமம் வந்து $10,000. $10,000 எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களாண்டா கட்டாயம் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ் டாப் ரேட் செல்லர்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபைவரில் வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இந்த ஃபைவரை வந்து நான் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டாக நான் கேட்ட இடத்துல பெரிய கேள்வி இதுதான். லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிளைண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ, எங்கட கிளைண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த தான் நாங்கள் என்ன செய்யணும், டார்கெட் வைக்கணும். டார்கெட் வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சின்ன ஒரு கடையோ அப்படி போடக்குள்ள கட்டாயம் என்ன செய்யும், ஒரு பிஸ்னஸ் வந்து போகும். அதே ஸ்கூலுக்கு முன்னுக்கு வந்து வேற ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு கடையை போட்டோம்னா அந்த இடத்துல வந்து என்ன செய்யாது, பிஸ்னஸ் நடக்காது. அதே மாதிரி சிம்பிளா யோசிங்க, ஒரு சிட்டியில போய் சின்னனா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் எப்பயுமே இல்லை இடத்துலயும் ஒரு நல்ல கடை ஃபுல் ஒரு ஸ்ட்ரீட் எடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லாவே கடையா தான் இருக்கும், ஷோப்பா தான் இருக்கும், ஏதோ ஒரு ஷோப் இருக்கு. அதே சில இடங்கள்ல வந்து ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கா, பொறுமையா இருக்கும், ஆக்களும் இருக்கா. ஸோ அந்த இடத்துல போய் நீங்க பெரிய ஒரு மால் எத்தனையோ லட்சம் செலவழிச்சு ஒரு மாலை ஓப்பன் பண்ணா அங்க கட்டாயம் பிஸ்னஸ் போகாது. அதே நீங்க வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்ல நிறைய பேர் இருக்கிற இடத்துல சின்ன ஒரு டீ கடை வச்சா அப்படின்னு செய்யும், ஒவ்வொரு நாளும் டெய்லி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ மெயின் விஷயமே இங்க வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் இங்க மெயின் விஷயம். ரெண்டாவது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 50 மில்லியனுக்கு மேல டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான புது ஆட்கள் வந்து போறாங்க. அவங்க எல்லாரையும் வந்து யார் எப்படி வெரிஃபை பண்ற, என்ன மாதிரி புது புது ஆட்கள் வராங்க, ஸ்கேம் நடக்கலாம், நிறைய பேர் ஏமாத்திட்டு போகலாம், அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவங்கள என்ன செய்யறாங்க, இந்த ஃபுல் செக்யூரிட்டியா சேஃபா வந்து என்ன செய்யறாங்க, இந்த ஃபைபரை வந்து மெயின்டைன் பண்றாங்க எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம. அடுத்த வந்து மெயின் விஷயம் ஒர்க் ஃப்ரம் எனிவேர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இது வந்து பிசிக்கலாக போய் நீங்கள் உங்களை அட்டன் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு ஒர்க் இல்லை. நீங்கள் உங்களோட வீட்டை இருந்து கொண்டோ அல்லது மேபி நீங்கள் வந்து வெக்கேஷனில் ஒரு வேறு இடத்துக்கு போய் பண்ணலாம், இல்லை வேறு கண்ட்ரிக்கு போனால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஜஸ்ட் நீங்களோட லேப்டாப்லேயோ மொபைல்லையோ இருந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணி கொண்டு இருக்கலாம். அடுத்த ஃபுல் டைமும் பார்ட் டைம். மெயினாக வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து ஃபைவருக்கு பார்ட் டைம் தான் ஜாயின் பண்ணுறேன். ஏதோ நான் வந்து இப்போ வேலைக்கு போகிறேன், இன்னும் கொஞ்சம் மணி ஒன்று வேணும், ஸோ அதுக்கு நான் வந்து இன்கம்முக்கு பார்ட் டைமாக நான் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க தான் கூட. பட் அப்படி ஜாயின் பண்ணி இப்போ அதால் வர இன்கம் வந்து அவங்களோட ஃபுல் டைம் இன்கம்மை விட கூட வந்துட்டு உடனே அவங்க வந்து இதை ஃபுல் டைமாக பண்ண பழிக்கிட்டுருவாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து அதான் நான் என்கிட்ட கண்ணாலேயே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் மணிக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஒர்க்குக்கு போனீங்கன்னா சாதாரணமாக ஒரு அவரேஜ் ஒர்க்குக்கு போனீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு மந்த்லி 30,000 அப்படி தருவாங்க. ஸோ மந்த்லி 30,000 to 35,000 வரும். ஸோ அதே ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது, ஒரு இல்லை வெப்சைட்டை ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து
ஒரு ஸ்கில் இருந்துச்சுண்டா அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபைவர்ல குறைஞ்சது $80. அதே குறைஞ்சது $80 ஒரு ஸ்கில் சர்வீஸை நீங்க வந்து 3 பேக்கேஜ்ல போடலாம். அதாவது இப்படி சிம்பிளா சொல்ல போனா இப்படி பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் வந்து உங்களோட சர்வீஸா போடலாம். இப்போ இப்படி சொல்லுவோம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சின்ன பொட்டில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரைஸா இருக்கும். அதை விட ஒரு 1.5 லிட்டர் கூட இருந்தா இன்னொரு ஒரு லிட்டர் ஒரு ப்ரைஸா இருக்கும். 1.5 லிட்டர் ஒரு ப்ரைஸா இருக்கும். மற்றதுக்கு இன்னொரு 2.5 லிட்டர் அப்படின்றக்குள்ள அதுக்கு ஒரு ப்ரைஸா இருக்கு. எல்லாமே ஒரே கம்பெனி தான், ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் தான். பட் என்ன, அதோட குவான்டிட்டி வந்து மாறக்குள்ள அதோட ப்ரைஸும் வந்து மாறுது. அதே மாதிரி தான் நீங்க பண்ண போற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ சர்டிஃபிகேட் டிசைன் நீங்க ஒரு $5 பேசிக் பேக்கேஜ்ல 5 சர்டிஃபிகேட் நான் செஞ்சு தருவேன் $5 கம்ப்ளீட் சொல்லுவீங்க. அதே ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல நீங்க போடலாம், ஒரு $10 வந்து நான் ஒரு 15 சர்டிஃபிகேட் பண்ணி தருவேன். அதே மாதிரி உங்களோட பிரீமியம் பேக்கேஜ்ல நீங்க போடுவீங்க, ஒரு 20 சர்டிஃபிகேட் ஒரு $25 செஞ்சு தருவேன். அப்படி நீங்க அதுக்கேற்ற மாதிரி போவீங்க. இந்த பேக்கேஜோட இது அடுத்த லெவலுக்கு இருக்கு, இந்த பேக்கேஜோட அடுத்த லெவலுக்கு இருக்கு. ஸோ அப்படிதான் என்ன செய்யும், இந்த பேக்கேஜிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறது. இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணக்குள்ள நார்மலாக என்ன $80 பேசிக் பேக்கேஜ் அப்படின்றக்குள்ள ஸ்ரீலங்கன் கரன்சி கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்குள்ள அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட நார்மலாக வரும். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன மந்த்லி ஒர்க் பண்ணி மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும், சாதாரண நார்மலாக ஈவினிங் 4 o'clock 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி உங்களுக்கு மந்த்லி வரப்போகிற சேலரி வந்து 35,000. அதே நீங்கள் ஜஸ்ட் 2 days 1 day 2 daysக்குள்ள வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க, உங்களுக்கு வந்து 25,000 30,000 வருது. ஜஸ்ட் ஒரு ஆள்கிட்ட, ஒரு கிளைண்ட்ஸால ஒரு ஒர்க்குக்கு. ஸோ இப்படி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் சிம்பிளாக அவங்க செல் பண்ணி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஏர்னிங் எடுக்க போகிறீங்க. ஸோ எல்லாம் நான் வந்து ப்ரூஃபோட காட்டுறேன். ஜஸ்ட் நான் வாயால் சொல்கிறத விட நான் ப்ரூஃபோட காட்டுறேன். பின்ன இன்னும் கொஞ்சம் போக நாங்கள் ஃபுல்லாக ஃபைவருக்குள்ளே போவோம். அடுத்த இன்கம் இன் டாலர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து உழைச்சாலும், எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணாலும், இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுற எல்லாமே என்ன டாலர்ஸ்லாம் இருக்குது. நீங்க எந்த நாட்டுல இருந்து சரி, நீங்க எந்த நாட்டுல இருந்து சில மேபி நீங்க இன்னொரு நாட்டுக்கு இமிகிரேஷன் ஆகி போனாலும் சரி, நீங்க வந்து ஏர்ன் பண்ண போற டாலர்ஸ் தான். அதுதான் ஃபைவரோட ரூல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வந்திருக்கும், யார் இப்போ இது யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்டா இந்த மாதிரி ஒர்க்கர், ஐடி நாலேஜ் ஒர்க்கர் வந்து கூடுதலாக கேர்ள்ஸுக்கு தான் சரி வரும் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, பாய்ஸுக்கு வந்து சரி வராது. இதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்குலாம் இருக்குது, இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஓடி திரிஞ்சு ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி பாய்ஸுக்கு தான் சரி அப்படின்ட்டு அதாவது தனியாக செப்பரேட்டாக அவங்களோட இது ஃபீமேலா மேலா இப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். இது மேலுக்குண்டு இது ஃபீமேலுக்குன்னு நாங்கள் யாருக்கும் இந்த ஃபைவர் வந்து ஆஃபர் பண்ணல. எல்லாருக்கும் பொதுவாக ஒரு இதுதான் இருக்கு. இதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னட்டு பார்க்கணும்னா, வயசு கட்டுப்பாடு இல்லை மெயின் விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், முக்கியம் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா யூனிவர்சிட்டி அல்லது வீட்டில இருந்து ஒரு ஒர்க்குக்காக வேறு இடத்துல தூரம், அதாவது அவங்களோட ஊரை விட்டே தூர இடத்துல போய் நின்று சிட்டியில போய் நின்று படிக்கிறவங்களோ அல்லது ஒர்க் பண்றவங்களுக்கோ எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு வந்து கட்டாயம் இந்த வந்து ஃபைவர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு கட்டாயம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய மணி தேவைப்படுற இடம் வந்து யூனிவர்சிட்டிலேயோ அல்லது வேற ஒர்க்குக்கோ அவங்களோட ஊரை விட்டு சிட்டிக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது ப்ரொஃபஷனல். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஒர்க்கை வந்து ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபைவர் வந்து கட்டாயம் வந்து ஒரு இன்கம் வந்து எடுத்துரும். அவங்க ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அந்த ஜாப் ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், ஃபைவருக்குள்ளேயே கொண்டு வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்த வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன க்ளோஸ், நார்மலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏதாவது ஜாப்புக்கு போகணுமா அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் வீட்டில். ஸோ அவங்களுக்கும் கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணலாம். வீட்டில் இருந்தவங்க எந்த ஒரு பிசிக்கல் இதோ தேவையில்லை. நீங்கள் வந்து கிளைண்ட்ஸோட கதைக்கிறது கூட வீடியோ கால்லையும் இல்லை, கால் பண்ணியும் கதைக்க மாட்டீங்க. ஜஸ்ட் சட் பண்ணி தான் கதைக்க போகிறீங்க. அங்கால இருக்கிற யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, சட்டிங்கில் தான் நீங்கள் கதைப்பீங்க. அப்படியா யாருன்றே தெரியாத ஒரு ஆளை வந்து நான் எப்படி நம்பி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபைவர்ட்ட ஆன்சர் இருக்கு, டோன்ட் வரி. அடுத்த பார்ட் டைம். பார்ட் டைம் அப்படின்றக்குள்ள வந்து சிம்பிளாக சொல்ல போனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டைம் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு, நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், அதுக்கு இன்னொரு ஒர்க் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அடுத்த வந்து
மெயின் விஷயம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஜுகேஷன் நாலேஜோ அல்லது டிகிரி இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறேன்டா இந்த மாதிரி ஃபைவர் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் பண்ண இயலும். பிகாஸ் யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க உங்களோட டிகிரி என்ன, நீ என்ன படிச்ச நீ அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் நீங்க கொடுக்கப்படுற சேல்ஸ்ல, அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து என்ன, எனக்கு வந்து போட்டோ எடிட் பண்ண தெரியுமேன்ட்டு ஒரு பொய்யா நீங்க கிரியேட் பண்ணி போட்டு உண்மையிலேயே உங்களுக்கு போட்டோ எடிட் பண்ண தெரியா, கிளைண்ட்ஸ் வந்து என்ன கேட்பான், நீ படிச்சனியா, நீ யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கியா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நீ பண்ண போட்டோ எடிட் பண்ண 2-3 சாம்பிள்ஸா காட்டு நான் நம்புறேன் அப்படின்னு தான் கேட்பான். ஸோ நீங்க என்ன ஸ்கில்ஸோ அதுல வந்து நீங்க ஓகே இது எனக்கு தெரியும் என்ன பண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா சரி, அதுவும் ப்ரொஃபஷனல் லெவல்ல இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு மேனேஜ் பண்ற லெவல்ல இருந்துச்சுட்டாலே சரி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேரும் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளேயே நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே. ஓகே, இதில் வந்து இப்போ எல்லாருக்கும் இன்னொரு டவுட்ஸ் வந்திருக்கும். ஃபைவர் அப்படின்றதுல வந்து ஜாயின் பண்ணால் என்னென்ன இஷ்யூ வரும் அப்படின்றது அதாவது என்னென்ன இஷ்யூ வர்றதை விட கட்டாயம் என்னென்ன தேவை இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்றதை பார்ப்போம். 1 minute. ஓகே, இந்த ஃபைவர் அப்படின்றதுல வந்து 3 விஷயம் நாங்கள் வந்து இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணோம். ஒரு லேப்டாப் இல்லை பிசி வேணும். நீங்க மொபைல் இருந்தா ஓகே. ஆனா நம்ம வந்து மொபைல் இருந்தா சஜஸ்ட் பண்ண நான் கேரண்டி பண்ண மாட்டேன் ஷுவரா நீங்க வந்து வின் பண்ணுவீங்களாண்டி. பட் மொபைல்லேயும் செய்யலாம், தேர்ட் பார்ட்டி ஆப் இறக்கி அதெல்லாம் செய்யலாம். பட் சர்வீஸ் கீக்குகள் போடுறது வந்து கஷ்டம். நான் வந்து உண்மையை தான் சொல்றேன், உங்களோட ஓப்பனாக தான் கழிச்சிட்டு போறேன். லேப்டாப்போ பிசியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதை பார்த்தாலும் இப்போ லேப்டாப் மூட்ல வச்சு பார்க்கக்குள்ள டெஸ்க்டாப் மோட்ல நிறைய உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் காட்டும். அதே வந்து மொபைலில் நீங்கள் பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து டோட்டலாகவே வேறு. ஏன்டா அது அண்ட்ராய்ட், அது விண்டோஸ், மேக்புக். ஸோ நீங்கள் வந்து சில பேர் யோசிப்பீங்க, நான் மொபைல்லையே நான் வந்து விண்டோஸ் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு நான் பார்ப்பேன்டா. என்னதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இது அண்ட்ராய்ட் ஓ ஐஓஎஸ், ஐஃபோனாக இருந்தால் ஐஓஎஸ், அது விண்டோஸ் ஓ மேக்புக். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபைவரில் அக்செப்ட் பண்ணிடலாம். அண்ட் அவங்களுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், புது புது ஆட்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைவர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நம்புறதுக்கு மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து ஃபைவருக்கு கொடுக்கும். அடுத்த வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு இஷ்யூவே இருக்காது யாருக்குமே, எல்லா இடமும் இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. அடுத்த வந்து சட் லெவல் இங்கிலீஷ். சட் லெவல் இங்கிலீஷ் என்ன ஏன் போடுறோம்னா, மெயினாக இங்கிலீஷ் தேவையே இல்லை. பிகாஸ் நாங்கள் என்ன செய்வோம்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இங்கிலீஷ் தெரியாட்டிக்கும். நார்மலாக நான் வந்து இங்கிலீஷ் நாலேஜுக்கு வர கூகுள் டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ணி கதைக்கிறேன் நான் கிளைண்ட்ஸோட. நான் வந்து இப்போ உங்களுக்கு சிம்பிளாக என்ன பற்றி இன்னும் இன்ட்ரடக்ஷன் சொல்லல, அதே இதுலேயே வச்சு சொல்லிட்டு போகிறேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற அவசரத்துலேயே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன். என் பேர் என் நேம் சஞ்சு. நான் வந்து இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸை வந்து ஃபுல்லாக நான் தான் லெக்சர் பண்ணுவேன் இந்த கோர்ஸு. இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸுக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 6 இயராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 2019 மிட்ல வந்து ஜாயின் பண்ணேன் இந்த ஃபைவரில். நான் ஜாயின் பண்ணக்குள்ள இருந்த பிளாட்ஃபார்ம், இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே வேறு. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணேன் ஃபைவர், அந்த இன்டர்ஃபேஸ் டோட்டலாக வேறு. இப்போ இருக்கிற இன்டர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக வந்துட்டு, நான் இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தேன், இப்போ இன்னும் கிளியராக நல்ல நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்து நான் ஃபைவரில் வந்து லெவல் 2 செல்லர். ஸோ ஃபைவரில் லெவல் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லெவல் 2 செல்லர், லெவல் 2 அண்டாக்குள்ள கிட்டத்தட்ட $2000 மேலே வந்து ஃபைவரில் ஜாயின் பண்ணலேருந்து ஏர்ன் பண்ணுவோம். $2000 மேலே. சில டாஸ்க்கள் இருக்குது, அந்த டாஸ்க்களை முடிச்சு வேற லெவலப் ஆகிட்டு வரும். லெவலப்பாக எங்களுக்கு ஓடர்ஸ்கள் வந்து கூட்டிகிட்டு வரும். ஸோ இது வரைக்கும் நான் இங்கிலீஷ் நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ. மெயினாக கூட ஒர்க் பண்ணது வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸோட தான். அதில் வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் அட்வான்ஸ் இங்கிலீஷ் கதைப்பாங்க, சில பேர் சிம்பிள் இங்கிலீஷ் கதைப்பாங்க. ஸோ நிறைய இடங்களில் நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் சிம்பிளாகவே யூஸ் பண்ணி தான் படிச்சிருக்கேன். அவங்களோட எல்லாம் கழிச்சிருக்கேன். இங்கே யாருமே வந்து கால் பண்ணியோ இல்லை உங்களோட வீடியோ சேட் ஆன் பண்ணியோ அப்படி கதைக்க போகிறது இல்லை.
வாட்ஸ்அப்ல நாங்க எப்படி ஒருத்தரோட கதைப்போமோ, அங்க இருக்கிற யாருன்னே தெரியாம உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தா நீங்க கதைப்பீங்களோ, அப்படித்தான் கதைப்பீங்க. ஸோ அவ்வளவுதான் இங்க வந்து கிளைண்ட்ஸோட கதைக்கிற கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்றது அந்த ஒரு ஆப்ஷன் தான். நோ. பிகைன் பூட்ஸ்ல நான் இன்டர்வியூ பண்ணல. நோ பிரதர். திடீரெண்டே இந்த கேள்வி. ஓகே, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினா அடுத்த பார்க்க போறது கிக். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கிக் என்ன சிடங்கடங்கள்லாம் யூஸ் பண்ணி காய்ச்சிருப்பேன். அப்படி என்ன அப்படின்றத நாங்க பார்ப்போம். ஸோ இந்த கிக்ன்றது சர்வீஸை நாங்க சொல்றோம். உங்களோட ஸ்கில்ஸை இப்படித்தான் என்று சர்வீஸா நாங்க போடுற அந்த ப்ரொஃபைல தான் சொல்றோம் கிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். இப்போ வந்து என்ன சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒன்று அப்லோட் பண்ணீங்கன்னா அதை என்ன சொல்லுவீங்க, ரீல்ஸ் என்று சொல்லுவீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஏண்டா ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி மற்றது வந்து இதே வந்து இன்னொன்று என்னது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் டிக்டாக்ல இருந்தாலும் போஸ்ட்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபைபரில் அப்லோட் பண்ணுற அந்த சர்வீஸை சொல்றதுக்கு நேம் தான் கிக். சிம்பிளாக விளங்கியிருக்கும். அதாவது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் அது. நாங்கள் நார்மலாக என்ன சொல்றது, இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணால் ரீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ரீல்ஸ் என்றாலே எல்லாருக்கும் விளங்கும் அது இன்ஸ்டாண்ட். ஏன் அங்கே நாங்கள் போகிற போகிறது வீடியோஸோ அதுதான். ஸோ அதுக்கு தான் என்ன செய்வோம், இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி டிக்டாக்ல வந்து வீடியோஸ் அப்படி அப்லோட் பண்ணி டிக்டாக் அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஸ்டேட்டஸ் கூட வாட்ஸ்அப்பில் விட்ட மாட்டோம், அது ஸ்டேட்டஸ் அண்டுவோம். ஸோ ஏன் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு வீடியோ தான் விடுவோம், ஆனால் அது ஸ்டேட்டஸ் பண்ணுவோம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் டேர்ம் பேர்ட்ஸில் நாங்கள் அதை காய்ச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த கிக் அப்படின்றது வந்து ஃபைவர்ல வந்து யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். ஓகே, நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்க பிரதர். ஒரு பிரதர் கேட்டிருக்க என்னன்னா, ஒரு கிளைண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் இல்லாம அவங்க வந்து ஃப்ரெஞ்சோ அல்லது வேறு லாங்குவேஜா இருந்தா எப்படி நாங்கள் சமாளிக்கிறேன். ஸோ அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் ஆட் பண்ணல, நான் பெரிய இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஸ்பானிஷ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கேன். ஏன்டா நார்மலாக வேர்ல்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறது இந்த லாங்குவேஜ்காரர் ஒன்று இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் மற்ற ஸ்பானிஷ். ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டா தான் என்ன, கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எங்களோட கண்டெக்ட் பண்ணுவாங்க. அப்படி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சில் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபைவரில் என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற கிளைண்ட்ஸ் தான் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ நாங்கள் ஒன்றுக்கும் தேவையில்லை, ஜஸ்ட் கூகுள் மாமாட்ட போய் ஃபுல்லாக கூகுள் டிரான்ஸ்லேட்டரை டைப் பண்ணி போட்டு அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி போட்டுட்டு அப்படியே நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நாங்கள் என்ன செய்யலாம், சென்ட் பண்ணலாம். எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கூகுள் மாமா வடிவாக நம்பலாம். எல்லாம் ஃபைவரில் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. மற்றது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜோ இந்த இதுவோ தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு படிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. மோஸ்ட்டாக கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தெரியும். சில பேர் வந்து தனியாக அவங்க லாங்குவேஜ்ல தான் காய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் சமாளிக்கலாம், பிரச்சனை இல்லை. விஷயம் இதுதான் அவங்களுக்கு விளங்கிட்டேன்டா நாங்கள் அவங்களுக்கும் ஓகே. நாங்கள் எங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கதைக்கிறது, நாங்கள் கதைக்கிற அவங்களுக்கு விளங்கிச்சேன்டா உங்களுக்கு ஓடஸ் கன்ஃபார்ம், ஏர்னிங் கன்ஃபார்ம். ஓகே, அடுத்த பார்ப்போம். இப்போ கிக்ன்றதை சொல்லிட்டேன். இப்போ எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கிக்ன்றது ஜஸ்ட் ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கு கொடுக்குற நேம் தான் கிக். அதுலேயே மென்ஷன் பண்ணிடுறேன் நான். ஜஸ்ட் இட் இஸ் அ டேர்ம் வேர்ட்ஸ். கிக் இஸ் த சர்வீஸ் வி ஆஃபர். நாங்கள் என்ன சர்வீஸை கொடுக்குறோமோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான் கிக். ஸோ கிக்ன்றது சின்ன 3 எழுத்து தான், ஆனால் இதுதான் என்ன ஃபைவர்ற கிங்கே. ஸோ அந்த கிக்ல தான் ஃபுல்லாகவே கூட ஏர்னிங் இருக்குது. இந்த கிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு 5 வே இருக்கு. 5 இல்லை, மொத்தமாக 6 வே. பிரதர், இதில் வந்து ப்ரொஜெக்ட் கேன்சல் ஆகுமல்லோ. ப்ரொஜெக்ட் கேன்சல் ஆகும். ப்ரொஜெக்ட் கேன்சல் ஆகும். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க ஒழிய கிளைண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் எப்படி செய்வோம், ஒரு டெய்லர் கடைக்கு போய் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை தைக்க சொல்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே, கட்டாயம் நீங்கள் அந்த பார்ட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போகணும். உங்களுக்கு இல்லை, இன்னொரு ஆளுக்கு பர்த்டே, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ தைக்க கொடுத்துட்டீங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவன் எல்லாம் ஓகே, உங்கள்கிட்ட எல்லாம் ஃபுல் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு ஓகே நீங்கள் சொல்கிறான், நாளைக்கு நீங்கள் இந்த டைமுக்கே வாங்க தச்சு தரணும்னு நீங்களும் நல்லா சொல்கிறீங்க. நான் கட்டாயம் வருவேன், தச்சு தராட்டிக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படி சொல்லி போட்டு போகிறீங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அவன் உங்களோட ட்ரெஸ் தைக்கையில் நீங்கள் அளந்து வச்ச அளவெல்லாம் அப்படியே இருக்குது, நீங்கள் கொடுத்த துணி எல்லாமே அப்படியே இருக்குது.
அவன் அப்படியே அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க சட்டையை பிடிச்சிட்டு துணியை வாங்கிட்டு போய் இன்னொரு கடையோ புது ட்ரெஸ்ஸோ வாங்கிட்டு தான் என்ன செய்யணும் போகணும். ஸோ இதே மாதிரி தான் அது உங்களுக்கு தந்த ஒர்க்கை நீங்க பண்ணாட்டிக்கு கேன்சல் பண்ணுவாங்க. நீங்க சரியா பண்ணி கொடுத்தா கேன்சல் ஆகாது, அவ்வளவுதான். அது கூட உங்களில் இருக்கிற பிள்ளையா தான் இருக்க முடியும். கிளைண்ட்ஸ் வந்து கேன்சல் சும்மா பண்ணி போட்டு விளையாட மாட்டாங்க கேன்சல் பண்ணி. அப்படி பண்ணினால இந்த ஃபைவர் வந்து அவங்கள ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிடு. ஸோ ஃபைவர் சாதாரண இது இல்லை, ஃபுல்லாக எல்லாரையுமே பர்சனலாக கைட் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் கவனிக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். கிக் அப்படின்றது வந்து 3 எழுத்தா இருந்தாலும் கிங் வந்து அதுதான் உண்மை. பிகாஸ் கிக்கை வந்து கிரியேட் பண்றது 5 வேலை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒன்று ஓவர்வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்யூர்மெண்ட், கிக் இமேஜ். ஸோ அந்த 5 வேலை வந்து நாங்கள் கிக்கை வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த 5 வேலையும் வந்து எப்படி என்றா சிம்பிளா சொல்ல போனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓவர்வியூன்றக்குள்ள வந்து அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் அந்த சர்வீஸை பற்றி சொல்லுவீங்க, என்ன சர்வீஸ் போட போறீங்க. ப்ரைசிங்ன்றக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன் 3 பேக்கேஜ், 3 பேக்கேஜோட ப்ரைஸையும் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. டிஸ்கிரிப்ஷன்ன்றக்குள்ள நீங்க கொடுக்க போற ஒர்க்கை பற்றி சொல்றேன். ரிக்யூர்மெண்ட்ஸ்ன்றக்குள்ள உங்களுக்கு அந்த வேலையை செய்யறது கிளைண்ட்ஸ் என்னென்ன தரணும் பண்றது. கிக் இமேஜ்ன்றது சிம்பிளா சொல்ல போனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குற போட்டோ. மற்றது பப்ளிஷ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் அது பட்டன் தான். அது வந்து இப்போ வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அது ஃபுல்லா மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து அவங்கள போகலாம். மெயினா விஷயம் வந்து இந்த 5 தான். இந்த 5ஐயும் கிரியேட் பண்ணி நாங்கள் பப்ளிஷ் பண்ணக்குள்ள ஒரு கிக்ன்றது முழுமையா ஃபுல்லா பப்ளிஷ் ஆகுது. யா, எஸ் பிரதர். ஃபேக் கிளைண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றது எப்படி கரெக்டாக நான் சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளாஸ் லேண்டில் வந்து கரெக்டாக நான் இதுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் ஃபைவருக்குள்ள போவோம். ஸோ ஃபைவரில் வந்து மெயினாக நாங்கள் என்ன சொன்னாங்க, சர்வீஸ் போடலாம், ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க, ஸ்கில் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டாலையும் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிப்போம். இப்போ ஸ்கில் பேஸ்ட் கோஸ்ட் எடுத்து எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம், நான் ஸ்கில் பேஸ்ட் பார்ப்போம். ஸோ ஸ்கில் பேஸில் வந்து கிராஃபிக் டிசைனோட எக்கச்சக்கமான கிராஃபிக் டிசைன் இருக்கு. அதில் ஒன்று எடுப்போம், சர்டிஃபிகேட் டிசைனை எடுப்போம். வெப்சைட் டிசைன் நார்மலாக வெப்சைட்டே எடுப்போம். மற்ற நான் ஸ்கில்ல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது தெரியும் தானே உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு எடுத்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வடிவான காருக்கு முன்னுக்கு அல்லது ஒரு MT-15 ப்ளூ கலர் பைக்குக்கு முன்னுக்கு அப்படியெல்லாம் செய்யலாம். அடுத்த டைப்பிங். ஸோ அந்த டைப்பிங்ன்றக்குள்ள என்ன, நார்மலாக எந்த நாலேஜும் தேவையில்லை, நீங்கள் வந்து டைப் பண்ண தெரிஞ்சாலே காணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்டா நாங்க ஸ்கில் பேஸை பார்த்துட்டு வருவோம். ஸ்கில் பேஸ்ல நான் என்ன சொன்னேன், கிராஃபிக் டிசைனுக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சர்டிஃபிகேட் டிசைன், அடுத்து வெப்சைட் டிசைன், இதுல நேம் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஸோ இதுல வந்து நான் இப்போ சர்ச் பண்றேன். நார்மலா நீங்களே சர்ச் பண்ணலாம். நான் இப்படி ஒரு வெப்சைட்டை நீங்க ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள இதுலேயே சர்ச் பார் காட்டுக்குள்ள இதுல வந்து பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்டா நான் வந்து உங்களோட சர்வீஸை வந்து சொல்லிட்டு போறேன். இப்போ கிராஃபிக் டிசைனுக்குள்ளே பாருங்க இவ்வளவு சர்வீஸ்கள் வந்து இருக்குது. ஸோ நியூ ஒன் இருக்கிறது புதுசாக இப்போ வந்து ஃபைவர்லாம் ஆட் பண்ணிக்கிற சர்வீஸ், நியூவாக புதுசாலாம் கொண்டு வராங்க. ப்ரோக்ராமிங் டெக்குக்குள்ள சர்வீஸ் இருக்கு. இதுதான் கேட்டகரிஸ் ஒன்று சொன்னான். இப்படி 500க்கும் மேல கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து மெயின் கேட்டகரிஸ். ஸோ இப்படியே நாங்கள் ஃபுல்லாக ஃபைவரில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கணும்னு பார்த்தோம்னா லாஸ்ட்ல சர்வீஸ் கேட்டலாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்தீங்கண்டா உங்களுக்கு நார்மலாக எல்லா கேட்டகரியும் ஷோ ஆகும். இந்த இவ்வளோ ஜாப் ஒர்க்குகளும் வந்து இந்த ஃபைவரில் இருக்கு. நான் ஸ்க்ரோல் பண்றாவலாம் ஒர்க்கு குட்டி குட்டியா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க சும்மா பாயிண்ட்ஸ்கள் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க்ஸ். நான் இந்த இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போய் கொண்டிருக்கேன். இதுல கட்டாயம் உங்களுக்கு பொருத்தக்கூடிய ஒர்க்கும் இருக்கு. வேண்டா இவ்வளோ எக்கச்சக்கமான ஆஃபர் யூஸ் பண்றது உங்களோட ஒர்க்குகள் இருக்கு. ஓகே ஓகே பிரதர், நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு ஒரு ஆகிட்ட மெசேஜுக்கும் பாறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவர் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா சர்டிஃபிகேட் டிசைன் பார்ப்போம். சர்டிஃபிகேட், இப்போ சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணுறது எப்படின்றலாம் சிம்பிளாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம்.
சர்டிஃபிகேட் டிசைன். ஓகே, நாங்க டைப் பண்ணவே முன்னுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் டிசைன். ஸோ சர்டிஃபிகேட் டிசைனை பார்த்தோம்னா இப்போ வந்து பாருங்க, சர்டிஃபிகேட் டிசைன்ல வந்து நார்மலா இந்த சர்டிஃபிகேட் நான் டிசைன் பண்ணி கொடுப்பேன்றதுக்கு இதுல வந்து பாருங்க 270 பிரேக்கெட்டுக்குள்ள போட்டிருக்குது அவங்க முடிச்ச ப்ரொஜெக்ட்ஸ். இந்தியால வந்து ஸ்டார் போட்டு போட்டிருக்கிறது அவங்க ஏர்னிங். மற்றது வந்து அவங்களோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஃப்ரம் $10 பேசிக் பேக்கேஜ். அப்படி இதை விட அவங்களோட ஆரம்ப பேக்கேஜை வந்து $10 மேல தான். ஸோ இவரை எடுத்து பார்த்தோம்னா நார்மலா இவற்றை ஓப்பன் பண்ணதுக்கு நான் வந்து பாக்குறேன். இப்போ வந்து அவர் கனல்லியா இப்போ கூடி இதுல வந்து கியூல இருக்கு அப்படின்னா $2 ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல. ஸோ 270 ஒர்க் முடிச்சிருக்காங்க. பேசிக் வந்து $10 ரெண்டு பார்த்தா கூடி, பேசிக் எல்லாமே $10 அப்படின்னு பார்த்தா கூடி 270க்கும் $10 $2700 ஜஸ்ட் ஒன் சர்டிஃபிகேட்டுக்கு. அதே மென்ஷன் பண்ணுங்க. ஆனா சர்டிஃபிகேட் எப்பயுமே யாருமே ஒரு ஆளுக்குன்னு செய்ய மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோர்ஸுக்கோ ஒரு ப்ரோக்ராம் முடிச்சவங்களுக்கோ செட்டாக தான் செய்வாங்க. ஸோ பேசிக்கா அவர் $2700 சிம்பிளா இந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நாங்கள் வந்து பார்ப்போம் இதை ஒரு ஆள்கிட்ட நாங்கள் இன்னும் ரம்டமாக ஒரு 2 பேர்ட்டையும் ஓப்பன் பண்ணுவோம். சும்மா ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போகிறோம். ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு ஆளை கிளிக் பண்ணுறேன். கண்ணை மூடிட்டு நான் சும்மா கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது ஆரண்டு பார்ப்போம். ஓகே, இவரும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இந்த வவுச்சர் டிசைன் சர்டிஃபிகேட் டிசைன் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக் வந்து $5 சிம்பிளா $5 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் மினிமம் வந்து $5 தான் பேக்கேஜ் போடலாம். அதே பேக்கேஜ்ல அவர் போட்டிருக்கு 162 orders வந்து முடிச்சிருக்கு. ஸோ 5ஆல பெருக்கி பார்த்தீங்களால அது கிட்டத்தட்ட இங்க வருது 5 மடங்குல வருது. ஒரு $600-700 கிட்ட அவர் என்ன செஞ்சு ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் பேசிக் பேக்கேஜ்ல மட்டும். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் டிசைனுக்கு. சர்டிஃபிகேட் டிசைன் வந்து கன்வாலையும் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்லையும் பண்ணலாம். கன்வால பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு. ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் பழகி தெரிஞ்சாக்கலாம்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். ஆனால் இல்லாமல் உங்களுக்கும் மணி உண்டு. ஃபோட்டோஷாப்பில் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு பே பண்ண போகிற அதே மணி தான், கன்வால பண்ணாலும் அதே மணி தான். டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற பெட்டர். ஓகே, இப்போ வந்து சர்டிஃபிகேட் டிசைன் பார்த்துனோம். அடுத்து வெப்சைட். அதுலேயும் வெப்சைட்டை சிம்பிளாக பார்ப்போம். கோடிங் இல்லாத ஒரு வெப்சைட்டு வேர்ட் ப்ரெஸ் கிரியேட் பண்ணுற வெப்சைட். வேர்ட் ப்ரெஸ்ல கிரியேட் பண்ணுற வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தேவைப்படாது. ஸோ அந்த வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டையும் வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா என்ன பேசிக் பேக்கேஜ் வேர்ட் ப்ரெஸ்ல வந்து $80 தான் இருக்கும், அதாவது ஸ்டார்டிங் பேக்கேஜ். ஆனால் இங்கே இதில் இவரை பார்ப்போம். ஸோ நார்மலாக பாருங்க 1000க்கெல்லாம் போகுது பேசிக் பேக்கேஜ் வேர்ட் ப்ரெஸ்ல. நம்ம நார்மலாக குறைஞ்ச பேசிக் பேக்கேஜ் $80 எப்போ பார்த்தாலும், அதை விட குறையாது. நான் வந்து இவர்ட்டி ஓப்பன் பண்ணுறேன். இவர்ட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பாருங்க 53 orders வந்து முடிச்சிருக்கு. ஓகே, இவர் வந்து லெவல் 2 செல்லர், லெவல் 2 இதுலேயே மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்த வந்து 14 orders வந்து கியூல இருக்கு. அதாவது இப்போ நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்க இந்த டைம்ல இவருக்கு வந்து 14 வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கு. 14 டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசிக் பேக்கேஜ் என்ன $80. அவர்கிட்ட ஜஸ்ட் பேசிக் பேக்கேஜ் 3 நாளுக்குள்ள நான் செஞ்சு தருவேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக் பேக்கேஜ்ல கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்டை பார்த்தோம்னா $260. பாருங்க, பேசிக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட். அடுத்த பிரீமியம் சொல்ல விதவில்லை $470. ஸோ அவர்கிட்ட பிரீமியம் பேக்கேஜ்ல 8லேருந்து 10 பேஜ் இருக்கு அவர்கிட்ட கிரியேட் பண்ற வெப்சைட். ஸ்டாண்டர்ட்ல வந்து 5 பேஜ்ல இருக்கு. அப்போ பேசிக்ல வந்து 5 குறைவா இருக்கு. ஸோ அப்படித்தான் வெப்சைட் கிரியேட் பண்ண. ஸோ நார்மலா 80ல இந்த 50 பார்த்தா கூடி $400 கிட்ட ஏர்ன் பண்ணிருக்கேன். இப்போ கோடிங்கன்றக்குள்ள நீங்க சொல்ல போற இப்போ கோடிங் வெப்சைட்டை வந்து கோடிங்லையும் கிரியேட் பண்ணலாம். HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS அதில் யூஸ் பண்ணி கோடிங் இல்லாமல் கிரியேட் பண்ணலாம். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஃபோட்டோஷாப் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் தான் எடிட் பண்ணணும் மட்டும் ஒரு காலத்தில் இருந்து. ஆனால் இப்போ அந்த கன்வாண்ட் வந்து அப்படிவா ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கிற அப்படியா நீங்கள் என்ன செய்வீங்க, நாலேஜே தேவையில்லை, அதை நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் வேர்ட் ப்ரெஸ்ன்றதும் ஜஸ்ட் எடிட் பண்ணுவீங்க. நான் லாஸ்ட்ல அதே சொல்றேன். ஸோ இந்த கிளைண்ட்ஸை பாருங்க 14 orders இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரே டைம்ல 10 orders பார்த்தா கூட அவருக்கு $800 இப்போ ஒர்க் பண்ண. அதுவும் பேசிக் பேக்கேஜிங் நாங்கள் பார்த்தேன். எப்படியும் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் கொடுத்துருப்பாங்க, ப்ரீமியம் பேக்கேஜிங் அதுக்குள்ள வந்துருக்கு. நாங்கள் பேசிக்காவே பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரதர்ட்டையும் எடுத்து பார்ப்போம். இன்னொரு பிரதர் $80 நாங்கள் பார்ப்போம். ஓகே, இவர்ட்டி எடுத்து பார்ப்போம். $80 பார்த்தா இவருக்கும் பாருங்க 6 orders வந்து கியூல இருக்குது, ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு. இப்போ வந்து 197 orders வந்து அவர் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கு. 197. ஸோ 200 நாங்கள் வச்சா கூடி
கிட்டத்தட்ட $1600 வந்து அவர் இது வரைக்கும் பேசிக் பேக்கேஜ் கண்டினியூ பண்ணின மட்டும் முடிச்சிருக்கு. ஸ்டாண்டர்ட்ல வந்து அவர் 5 பேஜுக்கு, பிரீமியத்தில் வந்து 10 பேஜுக்கு. அப்போ 5 பேஜை விட குறைவாக தான் பேசிக்கல. இப்போ 6 ஓடர்ஸ் வந்து கியூவில் இருக்கணுக்குள்ள இப்போ கரண்ட்லி அவர்கிட்ட ஒர்க் எவ்வளோ பேமெண்ட் $480 வந்து பேமெண்ட். அதை உங்களோட கரன்சியில் மாற்றி பாருங்க இந்த மாதிரி இருக்குண்டு. ஸோ அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக் உங்களுக்கு ஸ்கில்லோட நான் சொல்லியிருந்தேன். வேர்ட் ப்ரெஸ், அடுத்தது சர்டிஃபிகேட் டிசைன். அடுத்த வந்து பார்ப்போம் நான் ஸ்கில் பேஸ். நான் ஸ்கில் பேக்குள்ள பேக்ரவுண்ட் ரிமூவர். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்றக்குள்ள வந்து பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ரிமூவலில் பாருங்க மெயினாக நான் சொல்லியிருந்தேன். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஃபோட்டோலேயே காட்டிக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோவை இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த மாதிரி. ஸோ இப்படி ஃபோட்டோ ஆல்டா ஃபோட்டோ மட்டும் இல்லை, ப்ரொடக்டோட ஃபோட்டோ எல்லாமே இருக்கு. சிம்பிளாக பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு வந்து $5 to $10 சேவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இவங்களை எடுப்போம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ஒன்லி சிம்பிளாக ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் செஞ்சு விடலாம் கூகுளில். ஸோ இது வந்து பேசிக் $5 படி அவருக்கு வந்து 35 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. நான் 30 பார்த்தா கூடி $150 வந்து ஸ்கில் நாலேஜ் இல்லாத ஒரு இதில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஆள்கிட்டையும் நாங்கள் ரெண்டமாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இவங்கடைய வந்து பாருங்க $5 படி 2818 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் $5 நான் பார்க்குறேன். அதாவது 10 இமேஜுக்கு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி தரதுக்கு. ஸ்டாண்டர்ட்னா 100 இமேஜுக்கு $35, ப்ரீமியம்ண்டா 300 இமேஜுக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கூகுளில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வரும். அப்படி உங்களுக்கு 10 இமேஜை ஒரு 10 இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் கூட எடுக்காது. அதுக்கு உங்களுக்கு ஏர்னிங் வேணும். இது உங்களுக்கான ப்ரூஃபோட காட்டி இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்படின்னு இவர் மட்டும் இல்லை, இதுக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து அதே சர்வீஸ் போடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கில் பேஸ். இப்போ டைப்பிங் ஏன் பார்ப்போம். டைப்பிங்கும் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு இது. டைப்பிங் கூட டேட்டா என்ட்ரி டைப்பிங் இருக்கு, டேட்டா என்ட்ரி பண்ணுறது. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து பாருங்க நார்மலாக இவங்கள பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இங்கிலீஷை வந்து ஸ்பானிஷில் டைப் பண்ணி கொடுக்குற, டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரி ஒர்க்கள் வந்து நான் பண்ணி கொடுப்பேன் $5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 415 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. சிம்பிளாக செஞ்சிருக்காங்க. இது அடுத்த வந்து நார்மலா அடுத்து இவங்க எல்லாருமே வந்து நிறைய ஓடர்ஸ் முடிக்க என்ன செய்வாங்க, அவங்களோட பேக்கேஜை வந்து பேமெண்ட்டை கூட்டிடுவாங்க. இப்போ நல்ல டிமாண்டான கடைக்கு போனீங்கன்னா அங்கே ப்ரைஸிங் வந்து கூடவா தான் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் நல்லா எங்கள்கிட்ட ஓடர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர 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 நாங்களும் என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட பேசிக் பேக்கேஜ் 5 இருந்ததை நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு 20க்கு மாற்றலாம். அது எங்களோட இதை பொறுத்து, எங்களோட டிமாண்டை பொறுத்து. மெயின் விஷயம் அடுத்த வந்து இன்னொன்று சிம்பிளாக நான் காட்டுறேன். இது டைப்பிங்கை விட்டு டைப்பிங் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ நார்மலாக ஒரு ஆள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டினா இன்னொரு ஆள்கிட்ட ஓப்பன் பண்ணுறேன்டா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இவங்கள்ட்ட எடுத்து பார்ப்போம். இவங்கள்ட்ட தான் பார்த்தேன். இவங்கள்ட்ட எடுத்து பார்ப்போம். ஸோ இவங்கள்ட்ட எடுத்து பார்த்தோம்னா 1300 ஓடர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதனால தான் இவர்கிட்ட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் கூடவா இருக்குது. டேட்டா என்ட்ரி ஒர்க், வெப்ஸ் ரிசர்ச் பண்ணுற டைப்பிங் வெப் இந்த மாதிரி சர்வீஸை வந்து அவர் கொடுத்துட்ருக்கு. 1300 ஓடர்ஸ் இதுலேயே மென்ஷன் ஆயிருக்கு. நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு எல்லாம் கிளைண்ட்ஸ் வர வர ஃபைவர் எல்லாம் உங்களுக்கு நிறைய பெட்ஜுகள் எல்லாம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே, ஸ்லோ ஆயிட்டுனா சரி, ஓகே ஃபாஸ்டா கொண்டு வரேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்க வந்து இன்ஸ்டாகிராம அன்ஃபாலோ பண்ணி கொடுக்கறது கூட உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க நம்புவீங்களா? அதே பிறகு டக்குன்னு பார்த்துட்டு போவோம். இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி சர்வீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இல்லை என்ன சர்வீஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் சூனியம் வைக்கிற பிளாக் மேஜிக், அதை நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். அதுவும் இருக்கும் இதில், இந்த வந்துருக்கு. ஸோ அதையும் இதில் வந்து வாங்குற ஆக்கள் இருக்கு, இதா பாருங்க.
அதுவும் இருக்குது. அதுவும் எக்கச்சக்கமான ஆர்டர் இருக்கு. எல்லாரும் இதுக்குன்னு வந்து ரிப்ளை பண்ணுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நாங்க வந்து கிளாஸுக்குள்ள போவோம் மெட்டது. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். ஸ்கில் இருந்தாலும் சரி, ஸ்கில் இல்லாட்டியும் சரி, ஏர்னிங் கூட பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அடுத்த நான் சொல்லியிருந்தேன், செல் ஃபைவரில் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் சாரி டாப் ரேட் செல்லர் லெவல் 3ல அது சொல்கிறேன் டாப் ரேட் உண்டு. ஸோ லெவல் 1னா நார்மலாக நீங்கள் லெவல் 2க்கு லெவல் 1க்கு வரணும்னாலே கிட்டத்தட்ட $400 மேலே ஏர்ன் பண்ணணும். லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வரணும்னா நீங்கள் வந்து $2000 மேலே ஏர்ன் பண்ணணும். லெவல் 2லேருந்து டாப் ரேட் செல்லருக்கு வரணும்னா நீங்கள் $10,000 கிட்ட ஏர்ன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தர்றது ஃபைவராலே ஒஃபிஷியல் பேஜ். ஸோ நீங்களே எடிட் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணல. அப்படி பெட்ஜுகள் பெறவுக்குள்ள அதுல ஒரு கெத்து ஒன்று இருக்கும். லெவல் 1, லெவல் 2, நான் லெவல் டாப் ரேட் செல்லர் அப்படின்றக்குள்ள மற்ற செல்லர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஃபைவருக்கும் நாங்க டெய்லி போற ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபைவர் அப்படின்னு வந்தா நார்மலா நான் சொல்லியிருந்தேன் இந்த டைமும் ஒர்க் பண்ணலாம். நீங்க மார்னிங் எழுப்பினாலும் சரி, ஈவினிங் நைட் படுக்க தூங்க போறதுக்கு முன்னாடி எத்தனை மணி 12 மணிக்கு இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம். பட் நீங்க வந்து நார்மலா போற ஜாப் வந்து என்ன ஃபிக்ஸட் ஹவர். மார்னிங் 8 மணி 8 மணிக்கு நீங்க ஷார்ப்பா அங்க நிக்கணும், சைன் வைக்கணும். அதுக்கப்புறம் நைட் ஈவினிங் வந்து இந்த டைமுக்கு தான் ஆஃப் ஆகணும் உங்க டியூட்டில இருந்து. அதே மாதிரி அன்லிமிட்டட் இன்கம். அன்லிமிட்டட் இன்கம் வந்து என்னன்னா, நீங்க வந்து எவ்வளவுக்கு டைமையும் ஸ்கில்ஸையும் அங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து எந்த ஒரு மணியும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது அங்க என்ன ஃபைவர்ல உங்களுடைய ஸ்கில், உங்களோட டைம், இது ரெண்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இன்கம் வந்து நிறைய வரும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன். வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இதில் ஏர்ன் பண்ணீங்கன்னா $80 ஒரு வெப்சைட். அதை நீங்கள் கொஞ்சம் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்குள்ள அது ஒரே நம்ம இதில் வந்து 4-5 வெப்சைட் கிரியேட் பண்ண உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு $80 படி 4 பேருக்கு பார்க்கக்குள்ள இங்கே வரும். அதே ஜஸ்ட் நீங்கள் 1 மந்த் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணியும் ஒரு 35,000 மாதிரி தான் உங்களுக்கு வரும் சேலரி. ஸோ அடுத்த ஃபிக்ஸட் சேலரி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் சொல்லியிருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். அடுத்த வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன செய்யணும், ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணியே ஆகும். அடுத்து உங்களுக்கு பொஸ் இல்லை. மெயின் விஷயம் நீங்களே முடிவெடுத்து நீங்களே பேமெண்ட் இதுதான் இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே உங்களோட ஸ்கில்ஸை விற்க போகிறீங்க. இங்கே வந்து பொஸ் ஒரு ஆள் இருக்கும். பொஸ் ஒன்றக்குள்ள மேனேஜரோ ஹெச்ஆர் ஒரு ஆள் இருக்கும். உங்களுக்கு இந்த வேலைக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும். இது நீங்கள் பண்ணி கொடுத்தே ஆகணும், டார்கெட்டுகள் முடிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஃபைவருக்கும் நார்மல் ஜாப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, மெயின் விஷயத்துக்கு வந்திருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது நாங்கள் ஃபைவர்ன்ற கோர்ஸ் வந்து ஜனவரி மந்த், அதாவது 2025 இந்த இயரில் ஜனவரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரெட் கலரில் எல்லாத்தையும் மறைச்சி விட்ருக்கீங்கன்னு கேட்குறேன். இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் என்னென்ன சர்வீஸுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட பர்சனல், அதை நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஷோ பண்ணி காட்டல. இப்போ நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குறீங்கன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன்டா, இதால் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்ட்டு நான் ஷோ பண்ணினேன்டா, மற்றவங்க என்ன செய்வாங்க, அந்த சர்வீஸையே போட ஒழிக்கிடுவாங்க. ஸோ அது வந்து இன்னொரு இவற்றை ப்ரைவசியை வந்து நான் உடைக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் இதை மறைச்சிருக்கேன். இது மெயினாக நாங்கள் இது இப்படி எடிட் பண்ணி செய்கிறது எங்கேண்டா, அதாவது எடிட்ன்றது ஜஸ்ட் அந்த ரெட் கலர் மார்க் போடுறது. எங்களோட பப்ளிஷில் வந்து டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் எங்களோட நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அதில் செக் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. இது வந்து எங்களோட டெலிகிராம் குரூப் ஸ்கைஅப் ரியல் ஏர்னிங், ரியல் டைம் ஏர்னிங் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லோகோவோட ஸ்டைலாக ஒரு குரூப் ஒன்று வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது எங்கடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி நான் கைட் பண்ண பர்சனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் ஏர்ன் பண்ண ஏர்னிங் பண்ணி தான் அவங்களோட வீடியோவாக இருக்குது. மற்ற இது வந்து இப்போ ஜூன் பேட்சில் ஒரு பிரதர் ஏர்ன் பண்ணது. இது வந்து நான் சொன்னிருந்தேன், இது $57 வந்து இப்போ ஜூன் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏர்ன் பண்ண ஒரு இது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஃபைவர் அப்படின்றத நான் படிக்கணும், கோர்ஸ் ஒன்றை படிக்கணும், எங்கே படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாருக்கும் வந்திருக்கா? டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க வந்திருக்கா அப்படின்ட்டு. எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஐடியா இருக்கா? ஃபைவர் ஒன்று படிப்பு ஒரு நீங்கள் ஒன்று எடுப்போம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதை எங்கே படிக்கிறேன்டா, அதுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற இடம் தான் ஸ்கைஅப் கேம்பஸ். ஸோ இது அவங்களோட வடிவான லோகோ.
ஸ்கைஅப் அடிச்சிருக்கோம். ஸோ ஸ்கைஅப் கேம்பஸில் வந்து நாங்கள் ஃபைவரில் 4-5 கோர்ஸ்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபைவரை பற்றி சொல்ல போனால் 1 மந்த் கோர்ஸ் தான் இது. ஸோ இன்றைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்குது. எப்பயுமே நாங்கள் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல்லாகவே ஜூமில் லைவ் கிளாஸாக தான் நடக்கும். உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் இல்லை, லைவ் கிளாஸாக நீங்கள் இப்போ எப்படி நடக்குதோ அப்படி லைவ் கிளாஸாக நடக்கும். உங்களுக்கான டைம் டேபிள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஒரு டைமை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு கிளாஸில் மிஸ் ஆகிட்டீங்கன்னா கூட அதுக்கான ரெக்கார்டிங் நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கு நைட்டே ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் நீங்கள் வந்து ஸ்கைஅப் இந்த இதில் வந்து இந்த கோர்ஸை இந்த தான் படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் லெவல் 2 செல்லர்ன்றது இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு. $2000 மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 2860 ஏதோ இருக்குது என் அக்கௌண்ட்டில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்த வந்து நான் எனக்கு இந்த ஃபைவரில் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் தெரியும். ஸோ யார் என்ன டவுட்ஸ் எப்படி கேட்டாலும் எனக்கு நல்லாவே தெரியும் அதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு. நான் பண்ணாத வேலைகளில் என்கிட்ட 3 அக்கௌண்ட்டுக்கிட்ட பேண்டே ஆகி அதுக்கு பிறகு நான் திருப்பி கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் தான் இப்போ நான் வச்சிருக்கிற ஒரு பெர்மனன்ட் அக்கௌண்ட். அப்படி நான் 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கைட் பண்ணியிருக்கேன். அவங்களும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் இப்போ கிளாஸும் கொடுத்துட்ருக்கேன். அது என் ஃபேஷன். ஓகே, அடுத்த வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணணும். இப்போ இன்றைக்கே உங்களுக்கு விளங்கியிருக்கு நான் எப்படி இந்த டீச்சிங்கை கொண்டு போகணுன்ட்டு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு நோம்பலாக இப்போ சொல்லுங்க பார்ப்போம் யாரும் இதில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நாலேஜ் இல்லாமல் நோ சார் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணவங்க இப்போ மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்பயும் நோவா சொல்கிறீங்க ஃபைவர்ண்டா என்ன ஃப்ரீலான்சிங் என்னன்னு கேட்டால் இப்பயும் ஒன்றும் தெரியாது நோவன்ட்டு சொல்கிறீங்களா ஜஸ்ட்ன்னு சொல்கிறீங்களா? ஒரு தடவை மெசேஜ் பண்ணுங்க. அப்போ நோன்ட்டு சொன்னவங்க ஓகே அப்போ ஓகே அப்படின்னா ஓகேன்னு சென்ட் பண்ணுங்க மெசேஜ் வாங்க. கிளாஸ் முடிப்போம். அடுத்த ப்ராக்டிக்கல் டாஸ்க் கூட நாங்கள் வந்து இந்த இப்படி தான் செய்கிறேன், இதுதான் நீங்கள் செய்கிற, இப்படி செய்யுங்க அப்படின்னு போக மாட்டோம். இப்படி செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் உங்கள்ட்ட கைட் பண்ண நீங்கள் எங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு டைம் தருவோம். அந்த டைமுக்குள்ள நீங்கள் அந்த டாஸ்க்கை செஞ்சு எங்களுக்கு காட்டணும். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே படிக்கிறீங்களா அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். அடுத்த வந்து லைஃப் டைம் சப்போர்ட். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது ப்ரொவைட் ஃப்ரீ டூல்ஸ் அந்தக்குள்ள நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ண மாட்டோம் ஃப்ரீயாக சோஃபியாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவும் 5க்கு மேலே ஃப்ரீ சோஃபியாஸ். எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஷாப், அடுத்த லைட் ரூம் இதெல்லாம் வந்து நீங்கள் பை பண்ண வேணும். அதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் ஃபியூச்சரில், அதுக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ன்றது நீங்கள் லைஃப் டைமுக்குமே இருக்குது. செப்பரேட்டான குரூப் ஒன்று லேட்டாக இருப்பீங்க. எங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பில் இந்த கோர்ஸ் முடியக்குள்ள நீங்கள் வந்து ஃபியூச்சரில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். இப்போயுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிப்ளை வரும். வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே வந்து எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அடுத்த வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஸோ நார்மலாக தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் நான் இப்போ டீச் பண்ண வச்சு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்குமெண்டு அது கூட எடுத்துக்கொள்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல மெயின் விஷயம் என்னன்னா நாங்கள் இந்த ஃபைவர் கோர்ஸ் மட்டும் கொடுக்கல. இந்த ஃபைவர் கோர்ஸோட ஒரு கோர்ஸ் பேக் பண்டிலாக கொடுக்குறோம். அதாவது அந்த கிளாஸாக ஜூம் லைவ் கிளாஸாக நடக்காது, ரெக்கார்டிங்ஸாக இருக்குது. எங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாருமே டீச் பண்ண ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து நாங்கள் கோர்ஸ் எண்டில் வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு டிரைவில் போட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சு கொள்ளலாம் உங்களோட வீட்டில் இருந்து. அது ஃபுல்லாகவே ரெக்கார்டிங்ஸ் கிளாஸ் தான். அது நீங்கள் படிச்சுட்டு டவுட்ஸ் இருந்தால் எங்கள்கிட்டயே டிரெக்டாக கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் அதுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிற கோர்ஸ் வேணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், இது கேம் டெவலப்மெண்ட் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் பயிலாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங். ஸோ இது ரெண்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து மிஸ்டேக்கில் டைப் ஆகிட்டு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த 5 நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 இருக்குது. ஸோ ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங் மேலே வந்த வடிவா கிராஃபிக் டிசைனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்த இடத்துல வரணும், சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். ஓகே, இது வந்து எங்களோட கிளாஸோட கண்டென்ட்ஸ். அதாவது இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 12 கிளாஸ் நடக்கும், மேபி 13 கிளாஸும் நடக்கலாம். சிலவில் இந்த ஸ்கில் கிளாஸ் நடக்கும், அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
என்னென்ன நாங்கள் டீச் பண்ணுவோம். டேஷ் பையர் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி கிக்குகள் கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு ஸ்கில்ஸும் வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம் எங்களுடைய கிளாஸ்லேயே. 20க்கு மேலே நியூ ஸ்கில்ஸ் வந்து டீச் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் திருப்தி இல்லாமல் நீங்கள் மேபி என்ன செய்யலாம், அதே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எங்களுக்கு திருப்தி இல்லை. அப்போ நாங்களே ஒரு ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணோம்னா அந்த ஸ்கில்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த ஷோ பண்ணேன் பாருங்க, ஏர்னிங் ப்ரூஃபில் இந்த பிரதர், அதாவது ஜூன் பேஜில் இந்த இந்த ஏர்னிங் பண்ண இந்த $57 ஏர்ன் பண்ணிக்கிற இந்த பிரதர், இவருக்கு நாங்கள் வந்து டீச் பண்ண ஸ்கில்ஸை வச்சு தான் அந்த $57 ஏர்ன் பண்ணவர். அதே பிரதருக்கு திருப்பி அதே கிளைண்ட்ஸ் வந்து $10 வந்து இந்த ஏர்னிங்கை வந்து பேமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் நான் போய் சொல்லலை, இந்த இதுலேயே ஃபைவர் டே இது டேட் இருக்குது, வடிவாக பாருங்கள், 7ஆம் மாதம் 20ஆம் தேதி 2025 இதுலேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் நாங்கள் கட் பண்ணி பட்டுட்டா ஓகே, இது அந்த மெசேஜில் போட்டோடய அது கட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த வந்து இவ்வளோ கண்டென்ட்ஸ்கள் நீங்கள் இதில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறோம், இதை விட டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றக்குள்ள வந்து கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னுக்கு +94 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது 0க்கு பதிலாக +94 என்ற நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவ்வளோ நம்பரும் வரும், 7600078222. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல் இதுவும் தருவாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபுல் கண்டென்ட்டும் எல்லாம் இருக்குது. நாங்கள் லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸை தான் அப்பயும் எடுக்கிறனாங்க. உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்க எங்களுடைய டீம். ஸோ இது வரைக்கும் சென்ட் பண்ணலை, இப்போ தான் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கிளாஸில் அப்படின்றவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிற எல்லாத்தையும் டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். ஓகே, மேலே வந்து வருவோம். இப்போ உங்களுக்கு கொஷன்ஸ் டைம், நீங்கள் கொஷன்ஸாக கேட்கலாம். டீட்டெயில்ஸ் வேணுமென்றவங்க எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, இது பார்த்தாச்சு. ஓகே ப்ரோ, இதில் நம்ம மணியை நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க 4 டேஸுக்குள்ளே வந்துடும் என்று போட்டிருந்தது. பட் 3 ஹவர்ஸில் மணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் எல்லோ, அப்போ என்ன எந்த 4 டேஸ்? அதாவது நீங்கள் சொல்கிற உண்மைதான், 3 ஹவர்ஸ் கூடிய ஆகாது. எனக்கு வந்து 10-15 நிமிஷத்துலேயே வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பிகாஸ் என்ன இஷ்யூன்னா, மேபி அவங்க சிஸ்டம் சர்வர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்களில் வந்து என்ன செய்யும், மணி அந்த டைமுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. அப்போ அந்த டைமில் வெயிட் பண்ணி அந்த சிஸ்டம் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு நாள் போன அப்புறம் உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் இவ்வளோ நாளுக்குள்ளே வரும். அப்படி வராட்டிங்க நீங்கள் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணுங்க, அதுதான் அதுக்கு அர்த்தம். அவங்களோட மேக்ஸிமம் டேஸை தான் அதில் போட்டிருக்காங்க. இது இவ்வளோ நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே வராட்டிக்கு நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓகே. ஓல்ட் ஃபைவர் அக்கௌண்ட் டிலீட் பண்ணாமல் இதில் ஜாயின் பண்ண இயலுமா? கட்டாயம் ஜாயின் பண்ணலை. நான் தான் இப்போ சொன்னேனே, 1 இல்லை 2 இல்லை 3 அக்கௌண்ட்டை வந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன். 3 அக்கௌண்ட்டும் சும்மா அக்கௌண்ட் இல்லை, எல்லாத்துலேயும் ஸ்டார்டிங் ஏர்னிங் இருக்குது. என்னட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஏதோ $10-15 இருக்குது. அவ்வளோ அமௌண்ட்டும் எடுக்காமல் அப்படியே ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அதே ஓல்ட் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம் பிரதர், அதில் இஷ்யூ இல்லை. சர்டிஃபிகேட் கேன்வாவில் தானே பண்ணுவாங்க சார்? சர்டிஃபிகேட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் கேன்வாவில் பண்ணுற பெட்டர். நல்ல உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல எடிட்டிங் ஸ்கில்ஸ், ஃபோட்டோஷாப்லாம் தெரியுமாண்டா, வெல்கம் அந்த ஸ்கில்லுக்கு. கோடிங் வெப்சைட் எக்ஸாம்பிள் பற்றி சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ கோடிங்ன்றக்குள்ள HTML ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கோடிங்கை வச்சு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது, டொமைன் செட்டப்போட. வேர்ட் ப்ரெஸ்ன்றது கேன்வா மாதிரி ஆல்ரெடி வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டைலான வெப்சைட்டுகள் இருக்கும். ஆல்ரெடி எல்லா விதமான வெப்சைட்டும் இருக்குமாங்க. ஜஸ்ட் நாங்கள் வந்து என்ன செய்வோம், அதில் இருக்கிற ஃபோட்டோவை அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுவோம், அதில் இருக்கிற கண்டென்ட் பதிலாக நீங்கள் போட வேண்டிய கண்டென்ட்டை போடுவோம். டைம் மிச்சம், உங்களுக்கு ஏர்னிங்கும் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃபைவர் வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுல ஒரு கோர்ஸ் தான். எங்களோட ஃபைவர் ஸ்டூடெண்ட் சஜஸ்ட் பண்ணி எங்களோட வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸை வந்து நாங்கள் இந்த ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் அடுத்த பார்ப்போம்.
ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருக்கு, ஆர்டர வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எப்படி கிளையண்ட்ஸுக்கு சென்ட் பண்றது? அவங்களுக்கு எதுவும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணுமா? இல்ல அடுத்து வந்து மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? அதோட வந்து அவர் அடுத்து கேட்டிருக்கு, கிளையண்ட்ஸுக்கு வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாது எப்படி? மணி அவங்க பே பண்ண அப்புறம் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோமா? அல்லது மணி பே பண்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுவோமான்ட்டு நல்ல ஒரு கொஷன்ஸ். இது வந்து சிம்பிளா சொல்ல போனா, இப்போ நீங்க வந்து கிளைண்ட்ஸுக்கு ஆர்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். நீங்க அதுக்கு அவங்களுக்கு ப்ரூஃப் ஒன்றும் சென்ட் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கே மெசேஜ் போயிடும். அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சட்டிலேயே சார் நான் வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிட்டேன்னு ஒரு செட் மெசேஜ் ஒன்றா போடலாம். அடுத்து வந்து மணி வித்ட்ரா பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கும் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம் பிரதர். இல்லை நான் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ண இல்லை அப்படின்னா பேவோனியர் இல்லை பேபாலை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம் நீங்கள் தேவையான நேரம். மற்ற வந்து மணி எப்பயுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது, நான் உங்களுக்கு நாளைக்கு காசு தரேன் இன்றைக்கி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அந்த கதைக்கு இடம் இல்லை. ஃபைவரில் கிளைண்ட்ஸ் வந்து உங்களை பேமெண்ட் பண்ணிடுவாங்க. எத்தனை டாலர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டாலர்ஸுக்கு அந்த ஒர்க்கை பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆர்டர்ன்றது வந்திருக்கு ஃபைவரில். அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது மணியை வந்து ஃபைவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். நீங்களும் ஏமாத்தாமல் அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு மணி வரும், அவங்களுக்கு ஒர்க் போகும். இப்போ நீங்கள் வந்து மணியை வாங்கிருக்கலாம், ஒர்க்கை கொடுக்காட்டீங்க. ஸோ அதுவும் ஒரு இஷ்யூ தானே. அப்போ அதனால ஃபைவர் வந்து அது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. இப்போ எனக்கு வீடியோ எடிட்டிங், வேர்ட்பிரஸ், வெப் டிசைன் ஸ்கில் தெரியாதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகே வச்சுப்பான். இதில் ஏதாச்சும் ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணால் முடியுமா சார்? இல்லை எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணலாமா சார்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து அதே சர்வீஸை தான் ப்ரொவைட் பண்ணணும் மட்டும் இல்லை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன், நியூ செல்லராக இருந்தால் நீங்கள் 4 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். 4 டிஃப்ரெண்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை 4 ஒரே சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணலாம். அதுவும் கூட இஷ்டம். இதே நீங்கள் வந்து லெவல் 1க்கு போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் 10 சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். லெவல் 2க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 20 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு லெவலுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை வந்து தாராளமாக ஃபைவர் தந்துட்டு இருக்கு. முதல் வந்து உண்மையிலேயே நியூ செல்லராக இருந்தால் 7 சர்வீஸ் தந்துருந்தவங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன், நான் ஜாயின் பண்ணுற காலத்தில் அது 2022 ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்டா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு ஃபைவரில் போனோம் அப்படிவா, சும்மா நியூ அக்கௌண்ட்டுகள் வந்து நிறைய வந்துட்டு அந்த இஷ்யூவால். மற்ற வந்து சார் இப்போ எனக்கு அதே இதை திருப்பி பண்ணியிருக்கிறீங்க போல. ஓகே, இப்போ உங்களுக்கு அது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓல்டு ஃபைவர் அக்கௌண்ட் அது சொல்லிட்டேன். ஓல்டு ஃபைவர் அக்கௌண்ட் டிலீட் பண்ணாமல் கட்டாயம் ஜாயின் பண்ண இயலுமா? பண்ண இயலும். மோர் தேன் 1 கிக். நீங்கள் நியூஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணக்குள்ள 4 கிக் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களோட லெவலை பொறுத்து உங்களோட கிக் வந்து மாறும். உங்களோட ஸ்டாண்டர்ட், உங்களோட நீங்கள் எல்லாமே மாறும். ஹவு டு யூஸ் ஏர்ன் மணி வித்ட்ரோவல். ஸோ எப்படி வித்ட்ரோ பண்ணிட்டு கேட்குறீங்கண்டா, நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பெல் நோட் அடிக்கும், மணி வந்துட்டு. அப்படி இல்லை, நம்ம வந்து டொலர்ஸ்லேயே வச்சிருந்துட்டு நான் வந்து ஷியாமா கேட்டப்போ இன்க்ரீஸ் ஆகுது எல்லாம் பார்த்து தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன், டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேயோனியரை யூஸ் பண்ணி பேயோனியரில் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப் லிங்கை சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் லிங்க் இதில் வந்து சென்ட் பண்ண இல்லாது இந்த நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் டிரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா +94 அப்படின்றத டைப் பண்ணிட்டு அந்த ஜீரோக்கு பயிலாக +94 அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸ்டார்ட்ல இருக்கிற ஜீரோக்கு பயிலாக, அப்புறம் எல்லா ஜீரோக்கு பயிலாக +94 டைப் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. அதனால ஐம் அ கிராஃபிக் டிசைனர் ப்ரோ, வெல்கம், சூப்பர். ஜாயின் பண்ண ஜாப் சர்ச்சிங். ஜாப் சர்ச்சிங் வந்து நாங்கள் இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஜாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நாங்கள் எப்போ வேகன்சி கால் பண்ணுறோமோ அந்த டைம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக கால் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் வெளியிலேருந்து நாங்கள் எப்பயுமே ஹையர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்டா இப்போ நாங்கள் நிறைய இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஜாப்புக்கு வந்து அப்ளை கால் பண்ணுவோம்.
யா பெயோனியர் அக்கௌண்ட் வந்து ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து அவைலபிளா இல்லை. அதாவது நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினா ஆல்ரெடி கிரியேட் பண்ணவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஃபைவர்ல வந்து நாங்கள் டிரெக்டாகவே பெயோனியரில் தான் கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஃபைவரால் போய் பெயோனியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற மேஜிக்கே. ஸோ அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. எங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகினாலும் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். கட்டாயம் நீங்கள் ஒன்று எடுப்பீங்க, நீங்கள் ஓர்டர் ஒன்று எடுப்பீங்க. மலை ராமன். கேன்வா, கேப்கட், அதில் தான் நான் ஸ்பெஷலே ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ கீர்த்தி. ஹோஸ்ட் ஃபீஸ் வந்து இந்தியன்ஸுக்கு ஒரு பேமெண்ட் ப்ரைஸ், ஸ்ரீலங்கன்ஸுக்கு ப்ரைஸ். நீங்கள் வந்து அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் தான் அந்த நம்பர். ஸோ அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே. ப்ரோக் ஹவு டு ஐடென்டிஃபை ஃபேக் கிளைண்ட்ஸ். ஸோ ஃபேக் கிளைண்ட்ஸ் வந்து சிம்பிள் பிரதர். ஃபேக் கிளைண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்டா, ஜஸ்ட் அவங்களோட இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மந்தே ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. ஃபைபரில் இப்போ கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் என்னென்ன உங்களுக்கு காட்டும், அவங்க என்ன நேம் காட்டும், எந்த கண்ட்ரின்னு காட்டும், அவங்க எப்போ ஃபைபரில் ஜாயின் பண்ணது காட்டும், இதுக்கு முன்னுக்கு ஓட ஸ்பாய்க் பண்ணியிருந்தா அவங்களோட ரேட்டிங்கள் காட்டும். இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு செல்லராக கிளைண்ட்ஸை பார்க்கக்குள்ள காட்டுறது. இதில் வந்து நீங்கள் அதை அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினீங்கன்னா அவங்களோட நேம் காட்டும், அவங்களோட கண்ட்ரி காட்டும், அவங்க எப்போ ஜாயின் பண்ணிக்கிறாங்க காட்டும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற இதே மந்த்துக்கு அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஃபேக் கிளைண்ட்ஸ் தான். ஸோ ஃபேக் கிளைண்ட்ஸ்ன்றது இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இது மெயின் விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ அது சொல்லக்குள்ள அது இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவங்க கம்யூனிகேட் பண்ணுற ஸ்டைலே வந்து பிடிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டாகவே. ரெண்டாவது ஃபைவரே வந்து ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னுக்கு பிறகு அவங்கள பிளாக் பண்ணிடும் டோட்டலாகவே. அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபைவர் கண்டுபிடிச்சிடும் இதுதான் இது ஃபேக் கிளைண்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் சிம்பிள். அதெல்லாம் நாங்கள் கோர்ஸில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம். நான் பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். நான் வந்து ஃபைவர் ஃபுல் டைமாக பண்ணியிருந்தேன்டா நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பேன். பட் நான் பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். அதாவது நான் வந்து ஃபுல் டைமாக பண்ணல. நான் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக கிட்ட நான் வந்து ஒரு அக்கௌண்ட் இல்லை. என்ன வந்து லெவல் 2ல் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, லெவல் 1ல் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. என் பிரதருக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன், அதுவும் லெவல் 1ல் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கு. மொத்தத்தில் நான் உழைச்சதை விட நிறைய என்னால் உழைச்சவங்க தான் கூட இருக்காங்க. நான் வந்து பார்ட் டைமாக தான் ஃபைவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் அப்படின்னா